بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளுமிருக்கிறோம். நவீன வர்த்தக முறைகள் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழே வர்த்தகம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பல செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய வட்டி பொருளாதாரம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதிலே அடிப்படையாக வட்டி என்றால் என்னவென்ற ஒரு வரைவிலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் விவரித்து பார்த்திருக்கிறோம். மீண்டும் அதை ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், அந்த காலகட்டத்தில் பண்டங்களை மாற்றி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பொருளாதார முறை இருந்தது. ஒரு பொருளை ஒரே அளவிலான பொருளை ஒரே நேரத்தில் மாற்றுவதாக இருந்தால் இஸ்லாமிய மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. ஒரு கிலோ பேரித்தம்பலம் இன்னொரு கிலோ பேரித்தம்பலத்துக்கு மாற்றுவதாக இருந்தால், ஒரே தரத்தில் அமைந்தவை, தரம் கூடினது தரம் குறைந்தது என்று இல்லாமல் ஒரே தரத்தில் மாற்றுவதாக இருந்தால் இஸ்லாம் அதை வட்டி என்று கூறவில்லை. ஆனால் தரம் குறைந்த பேரித்தம்பலத்தையும் தரத்தில் கூடின பேரித்தம்பலத்தையும் நீங்கள் ஒரே நேரத்தில் மாற்றுவதாக இருந்தாலும் இஸ்லாம் அதை தடுக்கிறது. அப்படி செய்யக்கூடாது, அது வட்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது பேரித்தம்பலம் இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, உப்பாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் வந்தாலும் ஒரு பொருளை, ஒரே இனத்தைச் சேர்ந்த பொருளை சம அளவில் அல்லாமல் மாற்றக்கூடாது. சம அளவில் இல்லாமல் மாற்றினீர்கள் என்று சொன்னால் அது வட்டி, தெளிவான வட்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இன்னொரு அளவுகோலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரே பொருள் சம அளவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவணை முறையில் அதை மாற்றுவதாக இருந்தால் அதுவும் வட்டி என்றாங்க. நீங்கள் கைப்பட மாற்றிக்கொள்கிற பொருளை சம அளவில் இருந்தால் ஆரம்பத்தில் அனுமதிக்கிறாங்க. ஒரு கிலோ பேரித்தம்பலத்துக்கு இன்னொரு கிலோ பேரித்தம்பலத்தை சம அளவில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், அதில் வட்டி இல்லையே, கொடுக்கறதுல எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதே நிலையில் ஒரே தரத்தில் அமைந்த ஒரே கிலோவாக இருந்தாலும் சரி, ஒரே அளவில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் ஒரு கிலோ பேரித்தம்பலத்தை தாரேன், நீங்கள் அடுத்த மாதத்துக்கு இதுக்கு ஈடாக இன்னொரு கிலோ இதே தரத்தில் நீங்கள் பேரிச்சம்பழம் தாங்கன்னு கேட்டால் தவணை என்று நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வட்டி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் எங்களோட சமுதாயத்தில் நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் வட்டியோட சமுதாயம் தொடர்பு பட்டிருப்பதற்கு அடிப்படையான அம்சமே இதுதான். இப்போ 10 ரூபா நான் காசை கொடுத்து ஒரு மாதத்தில் திரும்ப 12 ரூபா எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 ரூபா நான் எதுக்காக எடுக்கிறேன், என்ன காரணத்துக்காக எடுக்கிறேன்? நான் 10 ரூபா கொடுத்து 10 ரூபா எடுக்கிறதா இருந்தால் கை மாத்துக்கு கொடுத்து ஒரு உதவி செஞ்சுதான் இருக்கும். 12 ரூபா எடுத்ததாக இருந்தால் இந்த 10 ரூபாயில் எந்த வேலையும் நாங்கள் பார்க்கல. எந்த ஒரு கைமாத்தில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை, கை மாறிச்சே தவிர.
அந்த 10 ரூபா வச்சு ஏதாவது ஒரு வியாபார வேலை நடந்துச்சுன்னா ஒன்றுமே நடக்கலை. 10 ரூபா கொடுத்துட்டு அடுத்த மாதம் நீங்கள் 12 ரூபா தாங்கண்டா, ஒரே தரத்தில் அமைந்த பொருள், ஒரே அளவில் கொடுக்கப்பட்ட பொருள் திருப்பி எடுக்கிற நேரத்தில் தவணை முறையில் கூடுதலாக எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் 2 ரூபா நான் லாபம் வைப்பதற்கு காரணம் என்ன? என்னுடைய காசு அவருடைய கையில் இருந்தது, அது என்னுடைய கைக்கு வருவதற்கு ஏற்பட்ட தாமதம், காலத்தில் ஏற்பட்ட தாமதம் தான் வட்டிக்கு அளவுகோல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை தெளிவுபடுத்தாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் அந்த கூற்றே தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் தெளிவாக வட்டியை விளக்கி இருக்கிறாங்க. இதை விட ஒரு விளக்கம் தேவையில்லை. இன்றைக்கி நிறைய பெரிய வர்த்தகர்களுக்கு, வியாபாரிகளுக்கு புரியாத ஒரு அம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ரத்தின சுருக்கமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க இறைவனுடைய செய்திகளை பெற்று சொல்லக்கூடியவர்கள். சொல்கிற செய்தியில் மிகவும் நுணுக்கங்கள் அடங்கி இருக்கும். இதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் தடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து நாங்கள் விலகலாம். இதை இன்னும் தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாணயங்கள் நீங்கள் மாற்றுகின்ற நேரத்தில், கரன்சி மாற்றுற நேரத்தில் ஒரே கரன்சியை மாற்றிடாதீங்க. ரூபாயை கொடுத்து ரூபாயை எடுத்துடாதீங்க, டாலரை கொடுத்து டாலரை எடுத்துடாதீங்க. ஆனால் எப்படி மாற்றலாம்? நீங்கள் ரூபாயை கொடுத்து டாலர் எடுக்கலாம், நீங்கள் டாலரை கொடுத்து ரூபாயை எடுக்கலாம், வேற வேற கரன்சிகளை மாற்றி எடுங்க, அதில் பிரச்சனை கிடையாது. அதுவாக இருந்தாலும் ரூபாயை கொடுத்து டாலர் எடுக்கலாம், இன்னைக்கு ரூபாயை தந்து அடுத்த மாதம் டாலர் தாங்கன்னு கேட்டால் அது கூடாதுன்றாங்க. ஏண்டா மாத்திர டைமில் மார்க்கெட் வேல்யூவில் பிரச்சனை நடக்கும், கரன்சி ரேட்டில் கூடுதல் குறைவு நடக்கும், அதில் ரெண்டில் ஒரு தரப்பு பாதிப்புக்குள்ளாகுவாங்க. இதுதான் சுரண்டல், வட்டி சுரண்டல் என்று சொல்கிறோமா இல்லையா? இதுதான் சுரண்டல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை இந்த சமுதாயம் விளங்கி கொண்டுச்சுன்னு சொன்னால் இந்த வட்டியை விட்டு தூரமாகுவாங்க. அப்போ இந்த வட்டியில் முஸ்லீம் சமுதாயம் சர்வ சாதாரணமாக மூழ்கி இருப்பதற்கு காரணம் இது சம்பந்தமான தெளிவுகள் இல்லாதது. என்னென்ன பரிணாமங்களில், வட்டிகளுடைய பரிணாமங்கள் என்னென்ன வடிவங்களில் இருக்குதுன்றதில் நேற்று ஒரு உதாரணம் பார்த்தோம். அடகு வைக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் போச்சும் உடனடியாக போயிட்டு அடகு வைக்கிறது, நகையை அடகு வைக்கிறது. எங்கள் சொத்தை நாங்கள் அடகு வச்சு எங்கள் சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் காசு கட்டணும். இப்படி ஒரு கொடுமை நடக்குது. எடுத்த காசு அடகு வச்சு ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு காசு எடுக்கிறோம், பெறுமதியை எடுக்கிறோம். அந்த பெறுமதியை கட்டி திருப்ப அந்த பொருளை எடுத்தோம் என்றால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடகு வைக்கப்பட்ட பொருள் அடகு பொருளாகவே இருக்கும். நாங்கள் எடுத்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்றோம், அதில் பிரச்சனை இல்லை. வட்டி கலக்காமல் யாராவது ஒருத்தர், ஒரு தனவந்தர், அவர் வட்டி இல்லா கடன் என்ற அடிப்படையில் கடன் கொடுக்குறாருன்னு வைங்க, தாராளமாக கொடுத்துட்டு போகலாம். அப்போ அவருக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுமா இல்லையா? இன்னைக்கு இருக்கிறவனை நம்பேலுமா? முதுகில் குத்துறதுக்கே பார்த்து கொண்டிருக்கிறான் நிறைய பேர். எந்த டைலில் சான்ஸ் கிடைச்சா ஒருத்தனை வீழ்த்துறதுன்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையான ஆள், பிரச்சனையே கிடையாது, தாராளமாக நீங்கள் பிறகு தாங்கட்டு போனால் அவ்வளவுதான். கொழும்பு தமிழில் சொல்கிறதா கோப்பியை ஊற்றிட்டு போயிட்டு கொண்டே வைப்பாங்க, அவ்வளவுதான். மிளகையை அரைச்சிருவாங்க, ஆளை பிடிக்கலாம். போம் ஒரு பிடிமானம் வேணும். நான் காசை கொடுத்துருக்கிறேன், என்ற சொத்து, நான் இழிச்சவாயனா இருக்கக்கூடாதா இல்லையா? ஏமாறக்கூடாதா இல்லையா? ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு, ரெண்டும் இஸ்லாம் தடுக்குது. அப்போ நான் ஏமாறாமல் இருக்கணும்டா, உனக்கு மனிதாபிமானம் அடிப்படையில் ஒரு உதவி செஞ்சுட்டேன், பிரச்சனை கிடையாது. நான் உதவி செஞ்சேன்டா, அந்த உதவிக்கு ஈடாக நீ என்ன பண்ணு, ஒரு செக்யூரிட்டியத்தா, கேரண்டியத்தா, அடகு பொருளத்தா, அதை நான் கையில் வைத்து கொண்டு நீ உனக்கு கால அவகாசம் தர்ற. நீ திருப்பி தரலனா எப்படி ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளணும்? இந்த பொருளை நான் விற்று என்னுடைய காசை எடுத்து மீதத்தை தந்துடுவேன். இப்படி செஞ்சா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வட்டி இல்லா கடன் முறைகளை இந்த சமுதாயத்தில் தனவந்தர்கள் முன்வந்து அறிமுகப்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நம்ம சகோதர சகோதரிகள் என்ன செய்ய மாட்டாங்க? வறுமையில் வாடக்கூடியவர்கள் வட்டியோட தொடர்பு வைக்க மாட்டாங்க. சில ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? வெறுமனே கூடாது கூடாது கூடாதுன்னு போனால் இவங்களுக்கு எது பண்ணு விளங்காது. ஆல்டர்னேட்டிவாக இந்த வழிமுறைகளை அமலுக்கு கொண்டு வரலாம். அடகு வைக்கிற பொருளை அடகுக்காக வேண்டி கேட்குற நேரத்தில் யார் என்ன நினச்சிடக்கூடாது, என்ன எங்களை நம்புகிறாங்க, இல்லை எங்களை நம்பிக்கை இல்லையா, நாங்கள் அடகு வைக்கிறதுக்காக ஒரு பொருள் கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட நம்பிக்கைக்கு பாத்திரமான யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. முஸ்லீம் அல்லாத சமுதாயமே நபிகள் நாயகத்தை நம்பிக்கையாளர் என்று சொல்லிச்சு, அவர் நேர்மையாளர் என்று சொன்னாங்க. இவங்க
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே வச்சிருந்த மதிப்பை போல யாரு மேலே வச்சிருக்கல, முஸ்லீம் அல்லாதவங்க கூட. இந்த ஒழுக்கத்தில் அவ்வளவு சீருள்ளவங்களாக ரொம்ப நேர்மையானவங்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஒரு யூதர்கிட்ட கடன் எடுத்தாங்களா இல்லையா? எப்படி எடுக்கிறாங்க? கவச ஆடைய அடமானம் வச்சு தான் எடுக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர் அடமானம் கேட்கிற இடத்துல, நான் ஒரு இறை தூதர், என்னை நம்பிக்கை இல்லையா அப்படி சொன்னாங்களா? சொல்லல. யூத சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் ஏற்றுக்கொள்ளல? அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை தூதுத்துவத்தில். உதைபியா உடன்படிக்கையில் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மற்றபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையை, ஒழுக்கத்தை, அவர்களுடைய அந்த விசுவாசத்தை யாருமே மறுக்கல. ஆனால் அவங்க கூட என்ன பண்ணாங்க? ஏதாவது ஒரு பொருளை அடகு வச்சு தான் கடன் வாங்கினாங்க. இப்போ நாங்கள் ஏதாவது கேட்டா, அடகு வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தாங்க என்று கேட்டா, எங்களை நம்பிக்கை இல்லையா, எங்களை உங்களுக்கு சுவர் இல்லையா? சுவர் இல்லதாண்டா, ஒருத்தரை நம்ப இயலாது. பேசுற நேரத்தில் அப்படி தலையில் ஐஸ் கட்டியை வச்சு பேசுற மாதிரி தலை அப்படி கூல் ஆகுது. கொஞ்சம் நம்பினோம் என்று வைங்க, அவ்வளவுதான். அட்ரஸே இல்லை, ஆளை பிடிக்கலாது. திருப்பி கடனை கேட்டால் யாரு நீங்க, உங்களுக்கு எங்களுக்கு எப்படி சம்பந்தம் உருவாவிச்சு, உங்களை மூஞ்சி எங்கேயோ பார்த்தமா இருக்குது, யாருண்டே தெரியலையானா, இப்படி சொல்லுவாங்க. அப்போ அடகு வைக்கிறதுக்கு ஒரு பொருள் எடுக்கணும். ஆனால் எடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கணும் தெரியுமா? பேப்பர்களை எடுத்துடாதீங்க, பேப்பர் எடுத்து ஏமாறாதீங்க. பத்திரங்களை எடுப்பாங்க, டீடு எடுப்பாங்க, உறுதி எடுப்பாங்க. உறுதியை அடகு வைக்கிறதுக்கு எடுத்து அந்த உறுதியை திருப்பி நீங்க விற்கணும் என்று நினைச்சா உங்களுக்கு விற்கலுமா? அவன் சைன் பண்ணாம விற்கலாம். நிறைய பேர் டீடை கையில் வச்சுக்கொண்டு என்ன செய்வாங்க? காசு கொடுப்பாங்க. நீங்க டீடை எடுக்கிறது ஒரு விதமான முட்டாள்தனங்க. அதை உங்களுக்கு விற்க இயலாது. விற்கலுமா? டீடு எடுக்கிறதாண்டா இப்படி எடுங்க. நீ பவர் ஆஃப் அட்டர்னி எழுதித்தா, எனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதித்தா, ஒண்ட ஊட சொத்துல உரிமை எனக்கு, அப்படி எடுத்து கொடுத்தாலும் ஒரு விதமா ஏமாந்துருவாங்க. 10,000 ரூபாய் காசை கொடுத்து 2 லட்சம் ரூபாய் ஊட எழுதி எடுத்துருவாங்க. அப்படி ஏமாறக்கூடாது. அப்போ பவர் ஆஃப் அட்டர்னியில தந்தால் கூட ஒரு வகையில பாதுகாப்பு. ஏன்னா அந்த சொத்தை எனக்கு விற்கிறதுக்கு அதிகாரம் கிடைக்கும். இல்லைன்னா அவர் தான் விற்கணும், வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் விற்கணும், காணிக்கு சொந்தக்காரர் தான் விற்கணும். காணிக்கு சொந்தக்காரர் விற்கணும் என்று வந்தால் அவருடைய கையெழுத்து இல்லாம விற்க முடியாது. ஆள் எங்கேயோ போனா சில வீடுகளை காட்டுறாங்க, வீடு விற்க வச்சிருக்கிறாங்க. இந்த கொலண்ணா பகுதியில், வெள்ளம்பட்டி பகுதியில் வீடு காணி தாராளமாக விற்கிறதுக்கு போட்டுருக்கிறாங்க. அப்படி வெளியே இருந்து காட்டுவான், இந்த பாருங்க வீடு எவ்வளோ அழகான வீடு, அப்படிலாம் காட்டிட்டு பத்திரத்தையும் காட்டுவான். நான் டீடு இருக்குது, ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி. இது கொலண்ணா பகுதியில் இந்த மாதிரி தாராளமாக நடக்குது. இந்த தெமட்டகோட ரோடு இருக்குது, அங்கே ஒரு வீடை விற்றாங்க எல்லாரும் சேர்ந்து. கள்ளப்பேர் வழிகள் ஒரு கும்பல் சேர்ந்து மூடி வச்ச ஒரு வீடை விற்றாங்க. டீடை வேற காட்டினாங்க. காசு கொடுத்து இவங்க வீட்டுக்குள்ள பெயிண்ட் எல்லாம் அடிச்சு போயிட்டு ஹாயா போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. சொந்தக்காரன் வெளிநாட்டிலேருந்து இறங்குறான். கேள்விப்பட்ட அவன் வீடு அவனுக்கு தெரியாமல வித்து அவன் இறங்கி, ஏன் வீட்டுக்குள்ள யாருடா வந்தீங்க? எங்க வீடு, நீ யாரு? ஓ வீடா? இது ஏன் வீடு, இந்த பத்திரம் இருக்குது எங்க கிட்ட இருக்குதுல்ல அப்படின்னு அவன் காட்டுறான். எங்க கிட்ட இருக்குது இல்ல, எங்க கிட்ட இருக்குது. இந்த நீதிமன்றத்தில் வழக்கு பார்த்தா எடுத்த பேப்பர் இருக்குது மொத்தமாவே ஃப்ராடு. அவன் போட்ட எல்லாமே ஃப்ராடு. நிறைய ஏமாற்று பேர் வழிகள் திரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நம்பலாம், ஒருத்தரை நம்பலாங்க. இஸ்லாத்துல நம்பணும் என்ற பெயர்ல ஏமாற வேணாண்டாச்சு. இஸ்லாம் ஒரு அளவுகோல் கொடுத்தாச்சு. அல்லாஹ் கூட கடன் கொடுத்தா எழுதிக்கோன்றான். ஏன் நம்ப இயலாவா? ஒருத்தர் அல்லாவே எப்படி நம்பாம இருக்கிறது? ரொம்ப நெருக்கமா பழவினவர், மச்சானா இருக்கிறாரு, மாமாவா இருக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாரு, தெருக்காரரா இருக்கிறாரு, தெரிஞ்சவரா இருக்கிறாரு, மந்திரியா இருக்கிறாரு, மௌலவியா இருக்கிறாரு, இவருக்கு கொடுக்க கூடாதா? நிறைய பேர் மௌலவி மகளுக்கு கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப நம்பகத்தன்மை என்றதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது இஸ்லாத்துல. எழுத்துல உங்களை பாதுகாக்கிறதுக்குரிய செக்யூரிட்டியை கையில வச்சுட்டு நம்புங்க. அவன் உங்களை நம்பிக்கையில மோசடி செஞ்சாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்குரிய பொருள் இருக்கணும். அப்ப இந்த பத்திரங்களை எடுக்காமல் தங்கத்தை எடுங்க. தங்கத்தை எடுத்து நீங்க என்ன செய்யலாம்? அதை நீங்க அடமானமா வச்சு ஒரு காசு கொடுக்கறதா இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு, சேஃப்டி. தங்கம் நல்ல ரேட் ஏற டைம்ல பார்த்து வித்துருங்க. ஆனா அவங்கிட்ட எடுத்த காசை தான் நீங்க என்ன செய்யணும்? நீங்க எடுக்கணும். அவனுக்கு கொடுத்த காசை நீங்க எடுத்துட்டு மீதமுள்ள காசை அவன் கையில் ஒப்படைச்சிடணும். இல்லாட்டி மோசடியா போயிடும். இது அடமானம் வைக்கிறதுல நம்மாக்கள் அத்தியாவசியத்துக்கு அடமானம் வைக்கிறாங்க, ஆடம்பரத்துக்கு அடமானம் வைக்கிறாங்க, குமரு காரியத்துக்காக வேண்டி, கல்யாணம் செய்யறதுக்காக வேண்டி அடமானம் வைக்கிறாங்க.
பெருநாளைக்கு உடுப்பு வாங்கணுன்றதுக்காக வேண்டி அடமானம் வைக்கிறாங்க. மருந்துக்காக வேண்டி வேற வழி இல்லை கேட்குறாங்க, 10 பேர்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, வேற வழியே இல்லை, ரொம்ப நிர்பந்தமாக இருக்குது. அந்த நிலையில் போனால் கூட அல்லாஹ் உண்மையிலே அதை நிர்பந்தமாக பார்த்தால், அல்லாஹ்க்கு தானே தெரியும் உள்ளத்தை அல்லாஹ் தானே அறிவான், உண்மையில் நிர்பந்தமா இல்லையா, உண்மையில் கஷ்டமா இல்லையா என்றதை அல்லாஹ் பார்த்து இது நிர்பந்தம் என்பது உறுதியாகுமேயானால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்ற அடிப்படையில் அதை எல்லாம் மன்னித்தாலும் மன்னிப்பானே தவிர, நீங்க சாதாரண உங்களோட விஷயங்களுக்கெல்லாம் அடகு கடையை நோக்கி போனீங்கன்னா அது தப்பு. அப்ப தேவை வந்தா நகையை வித்துட்டு மீதமுள்ளதை சொத்தா வச்சு தேவையானதை பயன்படுத்திக்கோங்க. கடன் எடுக்கிறதுக்கு நிறைய தூண்டுவான், டிவிகளில் விளம்பரம் போட்டு தூண்டுவான். உங்களுக்கு கூட உங்க காசை நீங்க செலவழிக்கிறதா இருந்தா ஒரு பக்குவமா செலவழிப்பீங்க. லேசா அடுத்தவன் கிட்ட இருந்து கிடைச்ச காசை செலவழிச்சு பாருங்க, தாறுமாறா செலவழிப்பீங்க. உங்களுக்கு அளவே தெரியாது, எவ்வளவு செலவழிக்கணும் என்று புரியாது. ஏன் நீங்க சம்பாதிச்ச காசா, நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசா இருந்தா 100 ரூபாய் செலவழிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பாடுபடுவீங்க. இதே அடுத்தவன் கிட்ட 1000 ரூபாய் உங்களுக்கு லேசா கிடைக்குது, கடன் கிடைச்சிருச்சு. கடன் தானங்க எவ்வளவு எடன்னு கொடுக்குறான். நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறான். இவன் சாதாரணமா இவன் கையில காசு வச்சிருந்தா 10 ரூபாய்க்கு போய் பொருள் வாங்கி வருவான். கிரெடிட் கார்டு கையில இருக்கிற நேரத்தில் பிளாஸ்டிக் கார்டு தானுங்க, எவ்வளவு வருது எவ்வளவு எடுக்கிறோம் என்றது அந்த உணர்ச்சி வருது இல்ல, தாறுமாறு ஆள்றான், ஃபுட் சிட்டியா அள்ளி வர்றான். ஒட்டுமொத்த ஃபுட் சிட்டியில் உள்ள எல்லா சாமானத்தையும் எடுப்பான். இவன் சாதாரணமா மாஜரின் பட்டரை தாண்டி எதையும் தின்ன மாட்டான். கிரெடிட் கார்டு கையில வந்தா இவருக்கு அப்பிகவ் சீஸ் தேவைப்படும் இல்லையா, அப்பிகவ் சீஸ் எடுப்பானா இல்லையா, கிரெடிட் கார்டு தானுங்க. அப்படி கொஞ்சம் எடுக்கிற நேரத்தில் அந்த கார்டை காட்டி ஒரு பெருமையில எடுக்க போல ஒரு சந்தோஷம் வேற இவருக்கு. எல்லாரும் காசு நீட்டு இவர் காடை நீட்டு பாருங்க, அப்படி ஒரு இழுத்து கொடுக்கறத இல்ல, இவருக்கு ஒரு கெத்து, அள்ளு நல்லா அள்ளு, நீயும் சேர்த்து அள்ளுபட்டியே போயிட்டுருவாய் இந்த வட்டிக்கு ஆளாகி. அப்ப இதுல கொஞ்சம் கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததா எதுக்கு சிக்கிறாங்கன்னு சொன்னா, பேங்க்ல போய் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல 2 விதமான தகவல் இருக்குது. ஒன்று, ஒரு சிலர் எப்படி சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னா அதில் வரக்கூடிய வட்டியை இலக்காக கொண்டு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் காசு போட்டீங்கன்னா அவன் மாசத்துக்கு 1.5% அல்லது 2%, வருடத்துக்கு 12%, இந்த அளவில் என்ன செய்வான், வட்டியை உங்களுக்கு தருவான். இப்போ முஸ்லீம் அல்லாத மக்களை பாருங்க, யாரை பார்த்தாலும் காசை எடுத்து போய் சேவிங் அக்கௌண்ட்ல போட்டு அதுல வர வட்டியாலே சாப்பிட்டு வாழ்றாங்க. பரக்கத்து இருக்குதா? இந்த முஸ்லீம் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டை போட மாட்டான், அவன் அண்டாண்டு உழைச்சி தான் சாப்பிடுவான். பெரிய பட்ட படிப்புதாரிகள் எல்லாம் இல்லை சமுதாயத்தில், பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் இல்லை. 1-2 விஞ்ஞானிகள் இந்தியாவில் அங்கங்கே வந்தான் கூட அவங்களுக்கு மார்க்கம் என்னன்னு தெரியும். அப்துல் கலாமுக்கு மார்க்கம் தெரியுமா? பெரிய விஞ்ஞானியா இருக்கிறாரு, சாமியார்ட காலில் போயிட்டு கும்பிடுறாரு. அவனோட படிப்பை வச்சு என்னத்துக்கு? அந்த படிப்புல ஏதாவது புரோசனம் இருக்குதா? அல்லாஹ் மறந்த படிப்பு, இஸ்லாத்தை மறந்த படிப்பு, அல்லாஹ்க்கு இணை வைக்கிற படிப்பு, அதை தூக்கி போட்டு அப்படி தழுவாணி கீழே வச்சு கொஞ்சம் சாஞ்சி எழுப்பினா நல்லா இருக்கு உலகத்துக்கு, அவ்வளவுதான். மறுமைக்கு உதவுமா? உதவாது. அவ படிச்சவங்க இல்ல, சாதாரணமா கை நாட்டு பேர் வழிகள் தான் நிறைய அலையுது எங்க சமுதாயத்தில். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்ல, வியாபாரம் என்று போறாங்களே தவிர அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லை இந்த சமுதாயத்தில். பரவாயில்லை, ஒரு அளவுக்கு நீ வியாபாரம் பண்றியே, அந்த வியாபாரத்தில் குடும்பமே ரன் ஆகுது. ஆனா இவங்க பாருங்க, வட்டி காசுல சாப்பிட்டு இருப்பாங்க. சாப்பிடுறது மஞ்சோக்கா தான், குடிக்கிறது பிளான்டி தான். அவங்களை இழிவுபடுத்துறதுக்காக சொல்லல, எதுக்காக சொல்றோம்டா அந்த பரக்கத் இல்ல, இந்த மறைமுகமான அல்லாஹ்வோட உதவி இருக்குதே. அல்லாஹ் வயுர்பி சதகாத் என்றானே, தான தர்மங்கள் ஊடாகத்தான் வளர்ப்பேன் என்றானே, அந்த நிலையை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் தினசரி அல்லாஹ் தந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலை யாரிடம் இல்லை? முஸ்லீம் அல்லாதவங்க கிட்ட இல்லை. சேவிங் அக்கௌண்ட்ல போட்டாச்சு, வட்டியை எடுத்து இருக்கிறாங்க. இந்த நோக்கத்தில் யாராவது சேவிங் அக்கௌண்ட்ல காசு போட்டால் அது ஹராம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. 2வது தரப்பு இன்னொரு நோக்கத்துக்காக வேண்டி சேவிங் அக்கௌண்ட்ல போடுவாங்க. எப்படி போடுவாங்கடா, சேவிங் அக்கௌண்ட்ல காசை போட்டா பாதுகாப்பு ஒன்று இருக்குதா இல்லையா? வீட்டில் காசை நீங்க ஒரு டிராயர்ல வச்சிருக்கிறீங்க, என்ன பண்றான், நீங்க நல்லா கொரட்டை விட்டு தூங்குற நேரத்தை பார்த்து டிராயரோட தூக்கி போறானா இல்லையா? போறாங்க, எல்லா வீடுகள்லையும் போறான். சில கல்லைங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லை இருக்கிறான், அவன் இப்போ பந்தனாகாரில் தான் இருக்கான் ரிமாண்ட் பண்ணி. அவனுக்கு மட்டும் 29 வழக்குது. அவன் எப்படி களவெடுப்பான் தெரியுமா? டை கோட் அடிச்சு தான் போறது வீடுகளுக்கு. நைட் டைம்ல மகரிபுக்கு பிறகு வீடா போயிட்டு தட்டுவான். தட்டி
எஸ்கியூஸ் மீ, ஹலோ, யாராவது இருக்கிறீங்களா கேட்பான். எல்லாம் வந்து பெல் பண்ணுறது. அவர் இறங்குறது எந்த வீட்டுக்கு? சினமன் கார்டன் இருக்குது, கொலம்போ 7 வீடுகளுக்கு தான் போவார். என்ன விற்க? சேல்ஸ் ரெப்பாட்டம் டொஃபி விற்கிறதுக்காக டொஃபி பேக்கெட் எடுத்து போவார், ஸ்வீட் எடுத்து போவார். சில பொருட்கள் அறிமுகப்படுத்துறதுக்கு சேல்ஸ் ரெப் வருவான் நிறைய வீட்டுக்கு. வந்து எங்களை கலாச்சி கொண்டே இருப்பான். போக சொன்னாலும் போக மாட்டான், ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். நம்ம பெண்கள் என்ன பண்ணுறது? வாங்க வந்து உட்காருங்க, எடுக்கிறதும் இல்லை, எடுக்கிற ஐடியாவும் இல்லை. அது என்னது, இது என்னது, இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? செருப்பு ஒன்று கொடுப்பான். இந்த செருப்பை போட்டிங்கண்டா அப்படி குரு 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 காலை மசாஜ் பண்ணுவோம் அப்படி அண்டுவான். இனி மசாஜ் செருப்பு இவங்க வீட்டில் வந்து கடமையை செய்யாமல் டெய்லி ஒத்த வாங்கி மசாஜ் வாங்குறது தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த செருப்பு வேணுமா, மசாஜ் பண்ணுற செருப்பு வேணும். அவன் சொல்லுவான், கொழும்புல அந்த வேலை, அந்த மார்க்கெட்டில் இந்த வேலை, டெலிசீனில் இந்த வேலை, எங்ககிட்ட இந்த வேலை அப்படி என்னொன்னே வாங்குற ஐடியா இருக்காது. போட்டு பார்க்கணும். அவனை கொண்டு வருவான் வீட்டில். நல்லா அவனெல்லாம் நல்லா அவனை கனவை வச்சிருப்பான். அந்த அவன் இருக்க இவங்க இந்த அவன் வேணும். இந்த அவனை பார்த்து அவ்வளவா இன்ஸ்டால்மெண்ட்டா அதுதான் இதா கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே நுழைச்சாங்கன்னு வைங்க, என்ன விபரீதம் நடக்குமென்று தெரியாது. அதே மாதிரி சில இந்த பரணக்கோட்காரன் வருவானா இல்லையா? பரணக்கோட்காரன் வீட்டில் இருக்கிற சாமான்களை விற்று புதிய சாமான் எடுக்கிறது. உடுப்புகளை கொடுப்பாங்க, பாவிச்ச உடுப்பை கொடுத்து. சில கதிரைகளை வாங்க வருவாங்க. பிளாஸ்டிக் சேர் இருந்தால் தாங்க, உடஞ்சதுகளை தாங்க, உங்களுக்கு பிளாஸ்டிக் பேசன் தரமென்று வருவாங்க. அவங்கள வந்து இவங்க கூட பிறந்த நாணத்தம்பி மாதிரி நடு வீட்டில் வச்சு இவங்க எல்லா ஷர்ட்டை, மாப்பிள்ளோட ஷர்ட் பாருங்க நாத்தம் அடிக்குது என்று உதறி கொடுப்பாங்க. அவரோட பேசுறது சர்வ சாதாரணமாக சகஜமாகி மாமா மச்சா மாதிரி பேசிக்கொண்டு நல்ல நெருக்கமாகிறது. இப்படி நெருக்கமாகினோடனே தப்பு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வர்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்துறது கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அப்போ வீட்டில் பாதுகாப்பு இல்லை. நிறைய பேர் வந்து திருடுறாங்க. திருடி எங்களோட காசுகளை வந்து அபகரிக்கக்கூடிய ஒரு பயங்கரம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. தவக்கல் து அலல்லாஹ், அது கண்டிப்பாக இருக்க வேண்டும். எங்கள் சொத்தை, எங்களோட உயிரை, எங்களோட ரிஸ்கை, எங்களோட தலையெழுத்தை எல்லாமே அல்லாஹ்ட கையில் தான் இருக்குது. அல்லாஹ் தான் அதை நிர்ணயிக்கிறான். அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுடைய மனசில் இருக்கணும். அல்லாஹ் பாதுகாப்பான் என்றதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு நபித்தோழர் ஒட்டகத்தை வெளியில் வச்சுட்டு வந்தாங்க பள்ளிவாசலுக்கு. எதில் வந்தீங்க? ஒட்டகத்தில். ஒட்டகத்தை என்ன பண்ணீங்க? அப்படி மேய விட்டு இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஏங்க அதை கட்டி வைக்கக்கூடாது, அல்லாஹ் பார்த்துக்கொள்வாங்க. அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். சரி, நீ கட்டி வச்சு தவக்கல் வை. எப்படி சொல்லிச்சு இஸ்லாம்? ஒட்டகத்தை கட்டு, பிறகு தவக்கலை வை. அந்த மாதிரி காசை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை இருக்கணும். காசை பாதுகாக்கிறதுக்கு நல்ல லொக்கரை போடணும். லொக்கரோட சேர்த்து தூக்கி போவான் என்ற சந்தேக நிலை வந்தால் அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வைக்கலாம். ஆனால் வட்டி என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இன்றைக்கு வங்கிகள், முஸ்லீம் அல்லாத வங்கிகள் கூட என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வந்து வட்டி இல்லாமல் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். அவனுக்கு அதில் நிறைய லாபம், அவனுக்கு நிறைய வருமானம். இவனுக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை வேணான்றான், பேங்க் எடுத்துருவான். பேங்க் எடுப்பான், அவன் பல்ல இழிச்சுக்கிட்டு எடுப்பான். நாங்கள் கொடுத்துட வேண்டியதா? நீ எட, எந்த காசு இல்லை, அது எனக்கு சொந்தமானது இல்லை, அது வட்டி. இஸ்லாம் அதை தடுக்குது. நிரந்தர நரகம் என்றது எனக்கு வேணா என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு சில மார்க் அறிஞர்கள்கிட்ட போயிட்டு ஃபத்வா கேட்குறாங்க. என்னங்க, சேவிங் அக்கௌண்ட்டை வச்சுருக்குறோம், அதை வந்து அதுக்கு வட்டி தர்றான், அந்த வட்டியை வந்து எடுக்கலாமா? உடனே இவங்க யோசிக்கிறாங்க, எடுக்கணுமே, அதை எடுக்காமல் விடக்கூடாது, ஏதாவது காரணம் சொல்லணுமே. உடனே யோசிச்சு, ஆமாங்க எடுக்கலாமா? என்ன காரணத்துக்காக? நீங்கள் எடுங்க, எடுத்து கக்கூஸ் கட்டுங்க. கக்கூஸ் கட்டுறதா? அப்போ உண்ட வீடும் ஹலால் இல்லை, கக்கூஸும் ஹலால் இல்லையா? கக்கூஸ் ஹலால் இல்லை. இந்த கக்கூஸ்ன்றது பெருமதியான ஒன்று இல்லைதான், ஆனால் மனுஷனுக்கு தேவையான ஒன்று. கக்கூஸ் பெருமதி இல்லாட்டிலும் அது ஹலாலாக இருக்கணுமா இல்லையா? ஏதாவது விபரீதம் நடந்துற போது அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்ட தண்டனை கக்கூஸுக்கு இறங்கிச்சுண்டா யாருக்கு தெரியும்? அப்போ கக்கூஸை வந்து ஹலாலாக தான் கட்டணும். நாங்கள் கக்கூஸ் நஜீஸ் தான், ஆனால் கட்டணும் ஹலால் இல்லை. கக்கூஸ் கட்டன்னு ஃபத்வா கொடுக்குறான். இவெல்லாம் மார்க் அறிஞரா? சாதாரண ஆக்கள் எல்லாம் இல்லைங்க. யூசுப் அல் கர்லாவி கொடுக்குறான் ஃபத்வா. யூசுப் அல் கர்லாவி என்றா பெரிய நவீன சிந்தனையாளர் ரெண்டுவாங்க. இந்த அகர் முகமது என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, இலங்கையில் பெரிய சிந்தனையாளர் என்று சொல்றாரு. அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு, கக்கூஸ் கட்டுங்க அல்லது ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. தான தர்மம் செய்ய சொல்லி சொன்னா அது ஒண்ட காசுல தான தர்மம் பண்ணணும். உனக்கே சொந்தம் இல்லைன்னு ஆகிருச்சு, வட்டி என்றது ஓண்ட காசு இல்லைன்னு ஆகிருச்சு. அதுக்கு பிறகு எப்படி தான தர்மம் பண்றது? யாருக்கு கொடுக்கறது? அப்படி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இதெல்லாம் சிந்திக்க மாட்டேன்றாங்க. நாங்க வட்டி காசு எங்களுக்கு சொந்தம் இல்லாததுனால அதை எடுத்து தான தர்மம் பண்ண முடியாது. உன் காசுல தர்மம் கொடு, அடுத்தவண்ட காசுல தர்மம் கொடுக்கிறது.
ஒரு அறிஞர் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் பாஞ்சி உழுது கொண்டு வந்து, சரி உங்க காசும் இல்லை, வங்கிட காசும் இல்லையே, அப்ப என்ன பண்றது? அது உங்க காசு இல்லை, வட்டி வந்து உங்களோட காசு இல்லை, உங்களுக்கு தார வட்டி உங்களோட காசு இல்லை, அது பேங்க்ட காசா? பேங்க்ட காசும் இல்லையே, இப்ப என்ன பண்றது? ஏன் காசு இல்லைன்னு ஆவின போறோம், எவன்ட காசா இருந்தானே எவன்ட காசு இல்லையா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அவனுக்கு சொந்தமா இவனுக்கு சொந்தமானு நான் கவலைப்படணுமா? எனக்கு எது சொந்தமோ அதுக்கு தான் நான் கவலைப்படணும். அடுத்தவன் சொந்தத்துக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த மௌமூங்களை பின்பற்றி தொழுபவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு போய் சொர்க்கத்துக்கு சேர்க்கணும் என்றதுக்காக இமாம் கூட்டுதுவா கேட்பாரு, அந்த மாதிரி இருக்குது. இமாம் பிதுஅத் செய்வாரு. ஏங்க பிதுஅத் செய்றீங்கன்னு கேட்டா, மௌமூங்களுக்கு பொதுமக்களுக்கு துவா செய்யறதுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். பிதுஅத் வந்து வழிகேடு ஆவிருச்சு, வழிகேடு நரகத்துக்கு போக வேண்டிய ஆவிருச்சு. இவர் பிதுஅத் செய்கிறாராம், மூமீன்களை பின்னாடி இருக்கக்கூடிய மௌமூங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப. இவர் நரகத்துக்கு போகணுமா? அந்த நிலைமை தேவையா? ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பாதுகாக்கணுமே தவிர அடுத்தவண்ட நிலை எவ்வாறு இருக்கும் என்று பொதுப்படையான ஒரு கவலை இருக்கலாம், அதற்காக முயற்சி செய்யலாம். ஆனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நாங்க நரகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உடனே காரணத்தை சொல்றாங்க, எங்க காசை எடுத்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் சதி செய்வார்கள், சதி செய்வதனால நாங்க அந்த காசை விட்டுறக்கூடாது, நாங்க எடுத்து எங்கட சமுதாயத்துக்கு கொடுப்போம் என்றாங்க. அவன் சதி செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, அவன் என்னமோ சதி செய்யற நேரத்துல இவங்க களம் இறங்கி காப்பாத்துற மாதிரி நிறைய சதி செஞ்சாங்க. யாரு களத்துல இறங்கினா? நல்ல ஊட வந்து அப்படி டப்பா பூட்டோன போட்டு நல்லா லொக் பண்ண சொன்னீங்களா? இல்லாட்டி களத்தில் இறங்கி போராட்டம் நாங்கள் இதை அங்கீகரிக்க மாட்டோம், முஸ்லீம் சமுதாயத்துக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாங்களா? எல்லாம் மாத்தி மாத்தி ஆதரிக்கிறான். எப்படி ஆதரிக்கிறான்? இவங்கிட்ட ஃபத்வாக்கள் எப்படி போச்சுன்னு சொன்ன, முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்த நேரத்தில், அப்படியா நாங்களும் நீங்களும் நண்பர்கள் போன்றவர்கள், உடன்பிறப்புகள், நீங்க பெரியாரைய கொண்டு போங்க, எங்கட ஆக்களும் வாரம் பெரியாரைக்கு. இவங்கட நல்லுறவு, இவங்கட மத நல்லிணக்கம் எப்படி இருந்துச்சு? பெரியாரைக்கு முஸ்லீம்கள் அனுப்பினான். அவன் வந்து துருக்கி தொப்பியை போட்டு நடந்து கொண்டு போறான் பெரியாரில், நாங்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு நடந்து போறான். அடுத்தது என்ன பண்ணாங்க? இவங்க மாறி மாறி உதவி செஞ்சு கொண்டாங்க. எப்படி உதவி? நீங்க நோம்புக்கு கஞ்சி கொடுக்க பஞ்சல்ல, நாங்க என்ன செய்யறோம்? வெசாக்கு தன்சால் கொடுக்குறோம் பள்ளியில. மாத்தி மாத்தி மார்க்கத்தை மாத்தி, கொள்கையை மாத்தி, ரோசத்தை மாத்தி, ஈவரக்கத்தை மாத்தி, எல்லாம் மாத்தி செஞ்சாங்களே தவிர சமுதாய அக்கறையோட யாரும் போராடல. எங்களுக்கு சொந்தம் இல்லாத காசை வச்சு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் சதி செய்வாங்கண்டா செஞ்சுட்டு போட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்போ வட்டியை, வங்கி வட்டியை நாங்க எடுக்கவே கூடாது. ஆனால் நாங்க கொடுத்த காசை அதே அளவுல திருப்பி எடுக்கலாமாண்டா திருப்பி எடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதர் கிட்ட தானுங்க அடகு வச்சு கடன் எடுத்தாங்க. அடகு பொருளை வச்சு ஏதாவது பண்ணிடுவானோ அல்லது ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்களா? ஒரு யூதனை வந்து வேலைக்கு வச்சாங்களே, அவனுக்கு சம்பளம் கொடுத்தாங்களே, இவன் இந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிப்பதற்காக கொடுத்து விடுவானோ என்று அஞ்சி யூதர்களை வேலைக்கு அமர்த்தாதீர்கள் என்று சொன்னார்களா? இது தேவையில்லாத ஒரு கவலை. இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்புக்கு வச்சோமா, எங்களோட அமௌண்ட்டை எடுத்தோமா, அதோட போனோமான்னு இருந்தோம்டா சரி. வங்கிகளுக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. வங்கிகள் என்ன செய்யறாங்க? இப்போ கொமர்ஷியல் பேங்க்கும் அங்கீகரிக்கிறான், HNBயும் அங்கீகரிக்கிறான். அரச வங்கிகளுக்கு கொஞ்சம் தான் முடியாதுன்றான். அதை தவிர இந்த வங்கிகளுக்கு நீங்க போனீங்கன்னா லெட்டரை கொடுத்து வட்டி வேணான்னு சொன்னா நிர்வாகமே ஒரு முடிவெடுத்து என்ன செய்வாங்க? வங்கியில ஓகே உங்களோட அக்கௌண்ட்ல வர வட்டியை நாங்க போட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி செஞ்சு கொள்ளலாம். ஸ்கூல் மட்டத்தில் என்ன பண்றாங்கடா, பிள்ளைகளை வந்து சேமிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சேமிப்பு, சிறுவர்களுக்கான சேமிப்பு கணக்குகளை ஊக்குவிக்கிறான். லமா இத்துரும் கிணும் என்று சொல்லி பல கணக்குகளை வந்து அறிமுகப்படுத்துறான். நம்ம பெற்றோர்கள் உடனடியாக என் பிள்ளைக்கு ஏதாவது வழி பண்ணணும், அவன் 18 வயசுல அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்கணும் என்று சொல்லி உடனே 1000 ரூபாய் கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. இது வந்து பிள்ளைகளுக்கு வட்டியை ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு வேலை. இந்த கணக்கில் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த கணக்குகளில் முதலீடு செய்யக்கூடாது. அது தேவையில்லை, அவசியம் இல்லை. 18 வயசு வரை காட்டிலும் உங்க புள்ளட காசை வந்து நீங்க திருப்பி எடுக்க இயலாது. ஒரு சொத்து எப்படி இருக்கணும் என்று சொன்னா உங்களோட உரிமையில் இருக்கணும். நீங்க உங்க பொசஷன் உங்களோட கையில் இருக்கணும். வேறொரு இடத்துல இருந்தாலும் அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம், ஓனர்ஷிப் உங்களோட கையில் இருக்கணும். பொசஷன் வேறொரு இடத்துல இருக்கலாம், ஓனர்ஷிப் அதனுடைய உரிமை உங்களுடைய கையில் இருக்கணும். எந்த நேரத்திலும் என்னுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் என்னுடைய கையில் தான் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சொத்து இருக்குமே ஆனால் அந்த நிலையில் ஓகே. ஆனா 18 வயசுக்கு பிறகுதான் அந்த காசை எடுக்கலும் என்ற ஒரு முடிவு வந்தால் எப்படி அதை எடுக்கிறது? அப்படி வச்சுறதுல அர்த்தம் இருக்குதா? புள்ளைக்கண்டு சேமிச்சு வைக்கிறீங்க, உங்களுக்கு அவசரத்துக்கு தேவை வருது, அந்த டைம்ல அந்த காசை பயன்படுத்த உங்களுக்கு முடியலைன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க?
பிள்ளைகள லமாயி துருங்கினும் என்று வரக்கூடிய சிறுவர்களுக்கான சேமிப்பு கணக்குகள் எதிலையும் என்ன செய்யாதீங்க, காசு முதலிடாதீங்க, சேமிப்பு கணக்கில் வைக்காதீங்க. அதிலையும் வட்டி தர்றான். அந்த வட்டி தெளிவான ஹராம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த லங்கா ஒரிக்ஸ் லீசிங் கம்பெனி என்ன பண்றான்டா, அவன் லேடிஸுக்கு கடன் கொடுக்குறான். பொம்பளையில மட்டும் டார்கெட் பண்ணி கடன் கொடுக்குறான். சின்ன அளவில் வட்டி தாங்க என்று சொல்லி பெண்களுக்கான விசேட கடன் உதவி திட்டம் என்று சொல்லி லங்கா ஒரிக்ஸ் லீசிங் கம்பெனி வந்து என்ன செய்யறான், புதிய ஒரு கடன் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினான். பொம்பளைகளுக்கு வந்து பெண்களே உங்களைத்தான் வாங்க என்று கூப்பிட்டு அலமோதி கொண்டு ஓடிடுவாங்க. ஓடி உடனே கடன் தர்றாங்கன்னு பொருட்கள் எடுக்கிறாங்க. இதுலையும் வந்து வட்டி, இதுவும் ஒரு வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு வட்டி, கடன் உதவியில் தரக்கூடிய ஒரு வட்டி. இதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுலையும் வந்து வட்டிக்கு உடந்தையானதா மாறுவீங்க. அடுத்தது என்ன பண்றான்டா, சில தளபாடங்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்று சில பொருட்களை வந்து விற்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்குறீங்க. ஃப்ரிட்ஜை விற்பான், டிவி விற்பான், அதே மாதிரி கட்டில் விற்பான், குசினிக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் விற்பான். இதை வித்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நீங்கள் என்ன செய்யுங்க, இவற்றை நீங்கள் கொள்வனவு செய்யலாம் என்று சொல்லுவான். இன்ஸ்டால்மெண்ட் உடனே எங்கள் ஆக்கள் உடனே காசு கொடுக்கறது இல்லை தானே, மெல்ல மெல்ல கொடுக்கறது தானே, நாங்கள் போயிட்டு அதை எடுத்துக்கொள்வோம் என்று இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அதில் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, நீங்கள் உடனே அந்த பொருளை வாங்கினா ஒரு விலை, நீங்கள் லேட்டாகி வாங்கினீங்கன்னு சொன்னால் இன்னொரு விலைன்னு ஆக்குறான். உடனே வாங்கினா 50,000 ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் எடுத்து போங்க. 6 மாசத்துல நீங்க வாங்குறதா இருந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 58,000 ரூபாய் அல்லது ஒரு 60,000 ரூபாய் காஸ்ட் ஆகும். ஏன்டா நீங்க வந்து லேட்டா தர்றதுனால எங்களுக்கு சில சார்ஜஸ் வந்து நாங்க எட் பண்ணிக்குது. வட்டி எட் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க. வட்டி எட் பண்றேன்னு சொன்னா முஸ்லிம்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதனால சில எக்ஸ்ட்ரா சார்ஜஸை வந்து நாங்க சேர்க்க வேண்டியதுன்னு சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தவணை முறையில் நாங்கள் அதை கொள்வனவு செய்கின்ற நேரத்தில் அதுக்கு வேறொரு விலையை வைக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த சமுதாயத்தில். கைப்பட நாங்கள் எடுக்கிற நேரத்தில் ஒரு விலையும், கேஷுக்கு ஒரு விலையும், நாங்கள் கடன் முறையில் ஏதாவது ஒன்று எடுக்கிறதா இருந்தால் செக்குக்கு அல்லது கடனுக்கு இன்னொரு விலையும் என்ற ஒரு முறை இந்த சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக உலா வருகிறது. இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் முற்றிலும் வட்டி தான். அது கடனுக்கு எடுத்தால் ஏன் நீங்கள் பொறுமதியை கூட்டினீங்க, காசுக்கு எடுத்தால் ஒரு விலைண்டா, கடனுக்கு எடுத்தால் ஏன் இன்னொரு விலை கூடிச்சு? அந்த பொருளோட விலை தான் கூடிச்சேன்னு சொன்னால் பொருளோட விலை வந்து காசு கொடுத்து எடுக்கிற நேரமும் கூடி இருக்கணுமா இல்லையா? அப்போ அது பொருளோட விலையா? பொருளுடைய பொறுமதி கிடையாது. நீங்கள் லேட்டாகி கட்ட போறீங்க, லேட்டாகி தான் பேமெண்ட் பண்ணுவீங்க என்ற நிலை இருப்பதனால உங்க காசு நீங்க எங்களுக்கு தர்றதுக்கு தாமதம் உண்டு நீங்கள் ஏற்படுத்துறதுனால அதுக்காக நான் விலையை உயர்த்துறேன் என்று உயர்த்துறான். இது தெளிவான வட்டி. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கைப்பட நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஹலால். நீங்கள் தவணை முறையில் வியாபாரம் செய்வீர்கள் என்றால் லேட்டாகி கட்டணம் என்ற நேரத்தில் நீங்க சரிக்கு சமமான பொருளை கூட லேட்டாகி எடுத்தாலும் வட்டி ஆகிரும் என்றாங்க. ஏன்? லேட்டா நீங்க எடுக்கிற நேரத்தில் விலையில வித்தியாசம் வரலாம், அந்த விலை வந்து வித்தியாசப்படலாம். இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இருக்காது, ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்காது, ஒரு வருஷத்துக்கு பிறகு இருக்காது. அதனால் நீங்க விலையை வந்து காலத்து காரணம் காட்டி விலையை உயர்த்தினீங்கன்னு சொன்னா வட்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ல எந்த பொருளை நாங்கள் வாங்கினாலும் அது ஹராம் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுல கவனமா இருக்கணும். அப்ப பஜார்ல பிசினஸ் பண்றாங்க. எப்படி பிசினஸ் பண்றாங்க? ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறதா இருந்தா அந்த பொருளை உடனடியாக காசு கொடுத்து எடுத்தா ஒரு விலையை கொடுப்பாங்க. நீங்க லேட் ஆகி காசு தருவீங்கன்னு சொன்னா, அதாவது இன்னொரு வாரத்தில் சொல்றதா இருந்தா செக்கு தந்தீங்கன்னு சொன்னா, செக்ன்றது என்னது? இப்ப காசு தரல, 3 மாசத்துக்கு பிறகு காசு தரேன்னு அர்த்தம். டேட் செக் கொடுக்குறானா இல்லையா? டேட் செக்னா என்னது? இன்றைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா காசா கொடுத்துருக்கலாம், கேஷ் செக்கா கொடுத்துருக்கலாம். கேஷ் செக்கை டேட் போடாம உடனே நான் எடுத்துருங்க காசை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காம, அப்படி கொடுத்தா குத்தம் இல்லை, அப்படி கொடுக்காம 3 மாசத்துக்கு பின்தள்ளி ஒரு திகதியை போட்டு ஒரு செக்கை இஷ்யூ பண்றாங்க. இது வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. இது இல்லாம பிசினஸே பண்ண இயலாமா என்ற மாதிரி ஆவிருச்சு. பெட்டா பஜார் எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு ஏரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த வியாபார முறை இருக்குது. காரணம் சொல்லுவாங்க. என்ன காரணம்? நீங்க வந்து உடனே காசு தர்றீங்க, தந்தால் எங்களுக்கு அந்த காசை வச்சு இன்னொரு பிசினஸ் நாங்க போடுவோம், இன்னொரு தேவையான செலவை பார்ப்போம், அப்ப எங்களுக்கு அதுல வருமானம் கிடைக்குது. நீங்க கேஷ் செக்கா தர்ற நேரத்தில்
லேட்டாக தான் எங்களுக்கு காசு கிடைக்க போகுது, 3 மாதம் பிந்தி நீங்கள் காசு தருவீங்கன்னு சொன்னால் அந்த 3 மாதத்துக்கு நீங்கள் இப்போ தர்ற காசை வந்து நான் ரொட்டேஷன் பண்ணியிருப்பேனே, அந்த ரொட்டேஷனில் எனக்கு லாபம் வந்திருக்குமே, அதனால் அதுக்கென்று சொல்லி மெனக்கட்டு நான் கூடுதலாக அமௌண்ட் உங்கள்கிட்ட கேட்காம பொருளோட விலையில் ஒரு அளவை நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த வாதம் நியாயமானு கேட்டால், மனசாட்சிக்கு ஏற்றதான்னு கேட்டால், வாதம் நியாயம் என்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை, உண்மைதானுங்க. உடனே காசை கொடுத்தா அந்த காசை வச்சு ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி வேறொரு வியாபாரத்தில் போட்டு அதுலேயும் லாபம் அடைவானா இல்லையா? அடைவான். அது கையில் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது. லேட்டாக தர்ற நேரத்தில் அவருக்கு அந்த காசு கையில் இல்லை, அதனால் லாபம் கிடைக்காது. ஆனால் இது வாதத்துக்கு நியாயமாக இருக்கிறது, மார்க்கத்தின் அடிப்படையில் இது ஹராமாக இருக்கிறது. ஹராம். எப்படி ஹராம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கொடுக்கறதா இருந்தால் குடி, லேட்டாக நீ காசு எடுக்கிறதாக இருந்தால் வியாபார நோக்கம் அந்த இடத்துல வரக்கூடாது. கடன் என்பது வியாபாரம் கிடையாது. வியாபாரம் கடனை வைத்து லாபம் அடையக்கூடாது. கடன் என்பது ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு செயலாகத்தான் இஸ்லாம் பார்க்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் வாழ்ந்தாங்க. அதில் ஒரு பனு இஸ்ரவேலரை சேர்ந்த ஒரு நபர், அவர் என்ன பண்ணுவாருண்டா, அவர் தனக்கென்ற ஒரு பணியாளரை வச்சிருக்கிறாரு. ஊரில் உள்ளவங்களுக்கு கடன் கொடுப்பாரு. அவருடைய வேலை கடன் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் கடன், யாராவது கடன் கேட்டு வந்தால் கடன் கொடுத்துருவார். யாருக்காவது ஒரு பொருள் விற்றா கடனுக்கு தாங்கன்னு சொல்லுவார். அவர் பணியாளரை வச்சு என்ன பண்ணுவார், மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது அவர் அந்த கடனை வசூலிக்கிற ஒரு காலம் வர்ற நேரத்தில் அந்த காலத்தில் பணியாளரை அனுப்புவார். அனுப்பும்போது சொல்லி அனுப்புவார், நீங்கள் போயிட்டு இந்த கடன்களை வசூலிக்கிறீங்க, அறவிடுற நேரத்தில் கஷ்டத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள், அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் பலர் இருப்பார்கள். அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு டைம் கேட்டால் இன்னும் டைம் கொடுங்க. இல்லை தர முடியாது என்று சொன்னால், மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தால் என்னுடைய எஜமான் அதை மன்னித்து விட்டார் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இவர் போய்ட்டு என்ன செய்வார், கேட்பார், கடன் இருக்குது தாங்க, இது முடியாது, சரி இன்னொரு 10 நாள் தாங்க, ஓகே 10 நாள் எடுத்துக்கோங்க அப்படின்டுவார். திரும்ப வந்து மருத்துவர்கிட்ட போவார், எனக்கு கொடுக்கவே முடியாத சூழ்நிலை, என்னுடைய எஜமான் வந்து மன்னிச்சுதான் சொல்லிட்டாரு, இப்படி சொல்லி அவர் என்ன செய்வார், அவருடைய பணியை செய்வார். இவர் மரணிக்கிறார். மரணித்த பிறகு அல்லாஹ் தஆலா மறுமையில் எழுப்புவான். அவரை எழுப்பி, ஏன் நபரே, ஏன் மனிதரே, இன்னென்ன காரியத்தை நீ பண்ணியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. இவர் சொல்லுவார், ஆமாம் அல்லாவே நான் பண்ணினேன். எதுக்காக நீ எப்படி பண்ணினாய்? உன்னுடைய கருணை உள்ளந்தான் யா அல்லாஹ், நீ வந்து கருணை காட்டுறியே, நாங்கள் மனுஷருக்கு கருணை காட்டக்கூடாதா? அந்த கருணைக்கு தான் செஞ்சேன். அப்படியா? உன்னை விட பல மடங்கு கருணை உள்ளம் படைத்தவன் நான், இந்த பணிக்காக வேண்டிய நீ சொர்க்கத்துக்கு போண்டுவாங்களா? எப்படிப்பா பரிசு? அவர் பெரிய தொழுவையாளி இல்லைங்க, அவர் பெரிய நோம்பு பிடிச்சவரெல்லாம் இல்லை, பெரிய இமாம் ஜமாத்தோட சேர்ந்து கியாமுல்லையில் தொழுது அவர் வந்து கால் வீங்கெல்லாம் தொழலை. அவர் செஞ்ச வேலை என்னது, கடனை கொடுத்தாரு, திருப்பி எடுக்கிறாரு, அதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணல, அமௌண்ட் சேர்க்கல, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்க்கல. அதனால் அவர் சொர்க்கத்துக்கு போனால் கொஞ்சம் அப்படி எதிர்மறையாக சிந்திச்சு பாருங்க. எவனாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சேர்த்தானண்டி வைங்க, அவன்கிட்ட கதி என்னது? அப்படி நரகத்துக்கு மற்ற சைடு லெஃப்ட் சைட் போக வேண்டியதா? அவன் நரகத்துக்கு போவார், இடது சாராராக மாறிடுவார். அப்போ இதில் கவனமாக இருக்கணும். கடன் என்பது மனிதாபிமானத்தில் செய்யக்கூடிய ஒரு உதவிதான். நீங்கள் என்ன செய்யுங்க, காசுக்கு வியாபாரம் செய்யுங்க. சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, கேஷுக்கு மட்டும்தான் டீலிங்க, கேஷுக்கு டீலிங் பண்ணுவோம், காசு கொடுத்து எடுத்துகிட்டு போங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் வேண்டுவாங்க. கேட்டால் டிஸ்கவுண்ட் தந்தோம். ஏன் காசுக்கு கொடுக்குறவனுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கடனுக்கு கொடுக்குறவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டீங்களா? டிஸ்கவுண்ட்ன்றது காசுக்கு யார் வியாபாரம் பண்ணுவானோ அவனுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் என்று இஸ்லாத்தில் எங்கேயாவது சொல்லிச்சா? சலுகை காட்டுறது. சலுகை உண்மையிலே யாருக்கு காட்டணும்? இந்த ஹதீஸ் படி எவன் கடனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு தான் கூடுதலாக சலுகை காட்டணும், காசுக்கு கொடுக்குறவனுக்கு இல்லை சலுகை காட்டணும். வெறுமனே அந்த வியாபார சிந்தனை, பேராசை, பொருளாதாரம் மீது உள்ள ஒரு விதமான ஹவா என்ன செய்து அப்படி குண்டக்க மாற்றி செய்ய வைக்குது, இப்படி தலைகீழ மாற்றி செய்ய வைக்குது. நீ கடனுக்கு கொடுக்குறவனுக்கு தான் சலுகை செய்யணும், 10 நாள் டைம் கொடு அல்லது கழிச்சுட்ரு, அப்படி செய்யாம எவன் உடனே காசு தந்தானோ அவனுக்கு சலுகை காட்டணுண்டா ஹதீஸுக்கு மாற்றம் இல்லையா? இது கூடாது இல்லையா? இந்த செய்தி சர்வ சாதாரணமாக பரவுது. வியாபாரத்தில் செக்குக்கு ஒரு விலை, கேஷுக்கு ஒரு விலைன்றது தவிர்க்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நடக்குது. கடன் கொடுத்தால், செக்கு கொடுத்தா கைப்பட காசுக்கு நீங்க எவனுக்கு காசுக்கு எவ்வளவுக்கு கொடுப்பீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு கடனுக்கு கொடுங்க. அவன் 6 முடியுமெண்டா கொடுங்க, முடியாதண்டா கொடுக்காதீங்க. உங்களுக்கு யாரு கடனுக்கு வியாபாரம் செய்ய சொன்னா முடியுமெண்டா கொடுங்க. மனிதாபிமானத்தோட கொடுத்தீங்கன்னு வைங்க,
அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படி வமை யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடனை மேற்கொள்கிறார்களோ ஃபயுலாயிஃபு மின்ஹு, அதிலிருந்து அல்லாஹ் பல்கி பெருக வைப்பான். அல்லாஹ் கூட்டுவாங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தை கூட்டுறது ரப்புட கையில் உள்ளது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு கூட்டி கொடுப்பான். இவங்க நினைக்கிறாங்க இவங்களோட கணக்குப்படி லாபம் வரணும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்ட கணக்கு கொண்டு தனியா இருக்குது. திடீரென்று வரும் பொருளாதாரம் வந்து குமியும். எங்காலடா வந்துச்சு என்று எங்களுக்கே விளங்காது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் தாறுமாறாக குமியும். அது அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு கொட்டி குவியக்கூடியது. அதை எடுத்து பெருமிதம் கொள்ளுங்கள், சந்தோஷம் அடையுங்கள், திருப்தி அடையுங்கள். என்ன அமௌண்ட்டை பார்த்து கணக்கு பார்க்கறது, இப்படி பார்க்க கூடாது இஸ்லாத்துல. அப்ப இந்த கடனுக்கு வாங்குற வியாபாரத்துல முடியும் என்றா கடனுக்கு கொடுங்க, முடியாதுண்டா கொடுக்காதீங்க. அமௌண்ட்டை கடன்காரன் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கூட்டினீங்கண்டா, நீங்க எதுக்காக கூட்டினீங்க தெரியுமா? பொருளுடைய விலைக்காக நீங்க கூட்டல. நீங்க கூட்டினது தாமதத்தின் காரணத்தினால். பொருளுடைய விலைக்கு கூட்டினீங்கண்டா காசுக்கு கொடுத்தவனுக்கு கொடுத்த அதே டிஸ்கவுண்ட் கடனுக்கு கொடுத்தவனுக்கும் கொடுத்துருக்கலாம். அதுல உங்களுக்கு நஷ்டம் வர போறது இல்லை. ஆனா லேட்டா காசு வருதே, ஏண்ட காசு ஏண்ட கையில 3 மாசத்துக்கு நிக்குது இல்லையே, 80 நாள் நீங்கள் விலையை உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் அது ஹராம் என்பதில் எல்முனை அளவும் சந்தேகம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களோட பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் வியாபாரம் செய்யறாங்க, எத்தனையோ பேர் மிக கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்யறாங்க, இதுல மாட்டிக்கொள்றாங்க, இதுல எல்லாம் சிக்கிட்டாங்க. நீ கஷ்டம். நிறைய பேர் வந்து செக்கில் டீலிங் பண்றாங்க. நீங்க கேஷுக்கு ஒருவேளை செக்குக்கு ஒருவேளை கொடுத்தீங்க, அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? செக்கில் பண்ற வியாபாரத்தில் ஓடி அடிக்க வைப்பானா இல்லையா? அல்லாஹ் ஓடி அடிக்கிறதா ஓட அடிக்கிறது இல்லை, ஓவர்டிராஃப்ட் எழுத வச்சிருவான்ல. பேங்க்ல வந்து 10 லட்ச ரூபா தான் இருக்கும். அல்லாஹ் செலவு எப்படி கூட்டிடுவான் தெரியுமா? 15 லட்ச ரூபாய்க்கு செலவு கொடுத்துருவான். பண்றதுக்கு காசு இல்லை, பேங்க்ல 10 லட்சம் 15 கொடுக்கணுமே, ஒரு 12 ரூபாய்க்கு செக் கொண்டு எழுதுங்க கொடுத்துடலாம் என்று நினைச்சு செக்கை எழுதுவீங்க. அந்த 2 லட்சம் ரூபாய் பேங்க்ல உங்களோட காசுல இல்லாத கடன். அதுக்கு என்ன பண்ணுவான்? வட்டியை போடுவான். அல்லாஹ் மாட்டிக்கொள்ள வைப்பான். ஒரு இடத்துல விட்டா இன்னொரு இடத்துல அல்லாஹ் என்ன செய்வான்? மாட்டிக்கொள்ள வைப்பான். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டான், அழிச்சே தீருவான். நீங்க நினைக்காதீங்க அது சரி வரும், நல்லா கிடைக்குதே, பரக்கத்தா இருக்குதே, எந்த டைம்ல எப்படி அழிவு வந்து சேரும் என்று விளங்காது. அப்படி அல்லாஹ் அழிச்சே தீருவான். எனவே இதுல மிகவும் கவனமா இருங்க. அடுத்ததா என்ன பண்றாங்கடா, இப்ப பிசினஸ் பண்ற நேரத்தில் காசை வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு மாசம் 5000 ரூபா லாபம் தாங்க, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு மாசம் 5000 ரூபா லாபம் தாங்கன்றாங்க. இது வந்து எங்கட ஆக்களுக்கு எப்படி? மாசம் 5000 ரூபா ப்ராஃபிட் எடுத்தோம், ப்ராஃபிட் தாங்கன்றே தான் கொடுக்கறது. முதல்ல ஒரு விஷயத்தை விளங்குங்க, இந்த சோம்பேறித்தனமா வியாபாரம் செய்யறதுக்கு யாரும் யோசிக்காதீங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? எல்லாத்துக்கும் கஷ்டப்படணுங்க, சேலஞ்ச் எடுக்கணும், ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் லாபம். ரிஸ்க் எடுக்க ரிஸ்க்கு கூட எடுங்க. ரிஸ்க்கு கூடுதலாக நீங்கள் எடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் தார லாபம் இருக்குதே, அது ரொம்ப இனிமையானது, பசுமையானது. அல்லாஹ் அப்படி பசுமையாக்கி இனிமையாக்கி உங்களுக்கு தருவான். மாச்சல் படுங்க, கஷ்டப்படுங்க, உழைங்க, உழைச்சி சாப்பிடுங்க. இது காசு 1 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. சும்மா காசை வச்சா சப்மரீனை சாப்பிட்டு பின் சுல்தானுக்கு போய் அழிஞ்சு போயிருமென்று ஒரு பின் சுல்தானுக்கு எண்ணம் இருக்குது. அழிஞ்சி போன ரமலானுக்கு போனது அழிஞ்சி போய்மென்று ஒரு பயம். அப்ப இப்படி ஒரு பயம் வர்றதுனால உடனே என்ன செய்யுது? கையை சொரிஞ்சு இருப்பாங்க. எவனாவது ஒருத்தன் வருவான், பிசினஸுக்கு காசு இருக்குதா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா? ஆமா இருக்குது. எவ்வளவு வேணும்? ஒரு 2-3 லட்ச ரூபா இருந்தா தாங்க. அவ்வளோ எல்லாம் இல்லடா, இந்த 1 லட்ச ரூபா இருக்குது, நீ எனக்கு மாசம் 5000 ரூபா ப்ராஃபிட் தரணும். அவர் ஓகே நான் தாரேன்னுவாரு. மாசம் 5000 ரூபா ப்ராஃபிட் தரணும்னு சொன்னா இவருக்கு மாசம் 5000 ரூபா ப்ராஃபிட் போகும். 1வது மாசம் போகும், 2வது மாசம் போகும், 3வது மாசம் போயிட்டு 4வது மாசம் சொல்றாரு லொஸ்டா விரிச்சுட்டா வியாபாரம். அதெல்லாம் எனக்கு தெரியும், 1 லட்ச ரூபா தந்துரு, நீ எதில் போயிட்டு போட்டான்னு யாருக்கு தெரியும்? உண்ட மிஸ்டேக்ல வந்து நீ நஷ்டத்தை அடைஞ்சிருப்பான், நீனே நஷ்டத்தை அடைஞ்சிக்கோ, எனக்கு லாபத்தை தந்துரு என்று உடனடியாக என்ன செய்யறது? முதல்ல வந்து பறிச்சு கேட்கறது. இனி சண்டை, பஞ்சாயத்து, இனி போலீஸ் ஸ்டேஷன் கணக்கா அலைகிறது. சிலவங்க என்ன பண்றாங்கடா, உண்மைக்கே ஏமாத்துறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருவான், 2வது மாசம் 5000 ரூபா கொடுத்துருவான், 3வது மாசம் லொஸ்ட் அப்படி அண்டுவான். இந்த லொஸ்ட் என்று சொன்ன உடனே இவனுக்கு லொஸ்ட்டை காட்டுறதுக்கு விளங்காது. யாருக்கு? யார் வந்து காசை கொடுத்தானோ எப்படிடா லொஸ்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் உனக்கு புரியாது பாஸ். இது வந்து நான் வந்து பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்ல போட்டேன். ஷேர் மார்க்கெட்டா? என்னடா அந்த மார்க்கெட்டு? அது வந்து சொத்தை துண்டு துண்டா பிரிக்கிற மார்க்கெட்டா? அடே துண்டு துண்டா பிரிக்கிற வியாபாரத்துக்கெல்லாம் ஏன்டா காசை போட்டாய்? அவன் அதெல்லாம் உனக்கு விளங்காது. முதல் மாசம் தந்தனா, 2வது மாசம் தந்தனா, அப்ப சாப்பிட்டியே, அப்ப மட்டும் உனக்கு வரலையா?
இப்படி ஒரு சண்டை. நல்ல மேங்கோ ஃப்ரெண்ட் மகள் யாரு, ரொம்ப நெருக்கமான கூட்டாளி மகள் எல்லாம் சண்டை, உடனே வழக்கு, பஞ்சாயத்து இப்படி என்று ஆகுது. என்ன பண்ணலாம் இதுக்கு? இது வட்டி தானேங்க. நாங்கள் கொடுக்குற மூலதனத்துக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்த்தால் அது வட்டி. நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து 5000 ரூபா மாதம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அந்த 5000 ரூபா 1 லட்சத்துக்கு 5% என்ற வட்டி. நீங்கள் முதலுக்கு அளவை சொன்னீங்கன்னா அது வட்டி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வியாபாரம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான். உங்களோட மனசை திருப்திப்படுத்திக்கொள்ள வியாபாரம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது. அதான் நிறைய பேர் நஷ்டம் ஆகுறாங்க. இது வியாபாரம் இல்லை, இது வட்டி. வியாபாரமாக எப்படி ஆகும் சொல்லணும். எந்த 1 லட்ச ரூபா ஒண்ட பங்கு எவ்வளவு கேட்கணும், பார்ட்னர் கிட்ட கேட்கணும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். 2 பேர் சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்வது இஸ்லாம் தடுக்கவில்லை. தாராளமாக வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதா இருந்தா ஏண்ட பங்கு இவ்வளவு, ஓண்ட பங்கு எவ்வளவு கேட்டுக்கோங்க. நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன், அவர் 9 லட்ச ரூபா, அப்ப 10 லட்ச ரூபா ஆச்சா? 9 லட்ச ரூபா ஏன் காசு, 1 லட்ச ரூபா ஓன் காசு. இது மூலதனத்தில் உள்ள பங்கு. அடுத்தது வந்து உழைப்புல பங்கு வரணுமா இல்லையா? உழைப்புல பங்கு என்னது? இவன்ட உழைப்புல 1 லட்ச ரூபா காரண்ட உழைப்புல பங்கே இல்லை, நோ ப்ராப்ளம். இவன்ட தான் முழுக்க 9 லட்ச ரூபா காரண்ட தான் முழுக்க உழைப்புல பங்கு. அப்ப வியாபாரத்தில் லாபத்தில் கூடுதலான பங்கு யாருக்கு போகணும்? யாரு முதலீட்டும் செஞ்சு உழைப்புலையும் பங்கு பெறாரோ அவருக்கு கூடுதலாக லாபம் போகணுமா இல்லையா? அது நியாயம், அது மாற்று கருத்து இல்லை. அப்ப பிரிச்சுக்கோங்க. எப்படி? 1 லட்சம் ஏன் 9 லட்சம் லாபம் வர்றதா இருந்தால் எப்படி பிரிச்சுக்கொள்ளணும்? 1க்கு 9 என்று பிரிச்சுக்கொள்ளணும். எனக்கு 90%, உனக்கு 10% என்று பிரிச்சுக்கொள்ளணும். ஆனால் இதில் என்னுடைய உழைப்பு முழுசா இருக்குது, ஓண்ட உழைப்பு 0வாக இருக்குது. அதனால இதுல வந்து நான் கூடுதலாக என்ன செய்ய போறேன்? இன்னும் நான் லாபம் அடையணும். அதான் நியாயம். ஏண்டா அவன் உழைக்கிறதுக்காக மாச்சல் பண்றானே, நேரத்தை செலவழிக்கிறானே, அவன் மூளையை பயன்படுத்துறானே, அவன் குடும்ப விஷயங்கள்ல பல சிரமங்களை சந்திக்கிறானே, இதை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு லாபத்தை கூட்டலாம். சரி, என்னுடைய உழைப்பு இதுல கூடுதலா அடங்குறதுனால நான் 95% லாபம் எடுக்கிறேன், நீ ஒரு 5% லாபம் எடுத்துக்கோ. இப்படி என்ன செய்யலாம்? ஒரு பிரிவு ஒன்றை பிரிச்சு கொள்ளலாம். இப்படி பண்ணா அந்த 95%, 5% என்பது என்ன? வரக்கூடிய லாபத்தில் 95% இவருக்கு, வரக்கூடிய லாபத்தில் 5% அவருக்கு. இப்போ அவன் சொல்லுவான், மாசம் வரக்கூடிய லாபம் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப லாபத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி எந்த துறையில் முதலீடு செய்யப்படுகிறது என்பதை பார்த்து கொள்ளணும். அப்ப இவர் சொல்லுவாரு, நான் வந்து சில தேயிலை பேக்கெட்டுகள் எடுத்து எங்கே ஒரு நாட்டுக்கு, எங்க ஆப்பிரிக்காவுக்கோ அமெரிக்காவுக்கோ எக்ஸ்போர்ட் பண்றேன், அதுதான் என் வியாபாரம். அதுல உன்னுடைய முதலீடை நான் இப்படி பயன்படுத்துறேன். அதுக்கு வரக்கூடிய லாபத்தில் மாசம் நான் கணக்கு பார்த்து முழு ப்ராஃபிட்டை சொல்லுவேன். அதுல 1 பங்கு இவ்வளவுதானே என்று டிக்ளேர் பண்ணி உனக்கு தருவேன் என்று சொன்னால் ஓகே. அதே நேரத்தில் இப்படி நஷ்டம் வந்தால், நாங்க போட்ட காசுல இது 10 லட்ச ரூபா புரிஞ்சு கொள்றதுக்கு இது 10 மில்லியன்களாக இருக்கலாம், 10 பில்லியன்களாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய அளவுல தொகை வந்தாலும் நஷ்டமும் அப்படிதான் பிரிக்கணும். வரக்கூடிய நஷ்டம் ஒரு வருஷத்துல எங்களுக்கு 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் வந்துருச்சு அப்படியா? அதுல 95% நஷ்டத்தை ஏன் பொறுப்புல, 5% நஷ்டம் ஓம் பொறுப்புல. அப்போ உன்னுடைய மூலதனத்திலிருந்து நீ அடைஞ்ச நஷ்டத்தில் 5 பங்கு என்ன செய்து கழிக்கப்படுகிறது என்று கழிச்சிட்டு, இப்போ உன்னுடைய மூலதனம் இவ்வளவுதான் இருக்குது, என்னுடைய மூலதனம் இவ்வளவுதான் இருக்குது. எனவே 2 பேர் திரும்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேட்டை தீர்மானிச்சுக்கிடுவோம் என்று சொல்லி வியாபாரம் பண்ணா கிளியரா இருக்கும். இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? இப்படி பண்ணாலும் என்ன சிக்கல் தெரியுமா? இப்போ ப்ராஃபிட் லாஸ்ன்னு சொல்லியாச்சு, அவன் உண்மைக்கு லொஸ்ஸு காட்டி இருந்தா வியாபாரத்தை பத்தி இவருக்கு நுணுக்கம் இல்லை, இவருக்கு தெரியல. லொஸ்டே காட்டி கொண்டிருந்தா அது இவர்கிட்ட காசு வந்து முதலீடு செய்யற 1 லட்சம் போட்டவருக்கு பிரச்சனை இல்லை. 10 கோடி ரூபா ஒருத்தர் காசு போட்டாரு, திடீரென்று லொஸ்ட்டான். இவன் என்ன பண்றது? எல்லாமே போச்சுன்றான், முதலும் போச்சு, லாபமும் போச்சு, எல்லாம் போச்சுன்றான். திவாலாகி போய்விட்டோம், பங்கோலத் நிலை. 10 கோடி ரூபா போச்சு அம்மாடி என்று சொல்லி தலையில கையை வச்சு உட்கார்ந்து கொண்டு 3 நாளைக்கு சாமியார் சில மாதிரி நிற்பானா இல்லையா? என்ன செய்ய ஏது செய்ய விலகாது, அப்படி இருப்பான். இப்படி ஏமாற்றம் கூடாது என்பதற்காக இப்ப சிலவங்க என்ன பண்றாங்க? ஒரு அக்ரிமெண்ட் அடிக்கிறாங்க. அக்ரிமெண்ட் எப்படி தெரியுமா? அதுல வந்து லொஸ்ட்டை காட்டுறது இல்லை, ப்ராஃபிட் மட்டும்தான் எடுக்கிறோம், லொஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஷேர் பண்ண மாட்டோம் என்று அக்ரிமெண்ட்ல எழுதி கொள்றாங்க. இது மார்க் அடிப்படையில் கூடாது. இப்படி அக்ரிமெண்ட் பண்ணலாமா?
பண்ணக்கூடாது. இப்படி அக்ரிமெண்ட் பண்ணால் அது வந்து இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுது, வட்டியுடைய அக்ரிமெண்ட்டாக கருதப்படும். அப்போ லொஸ்ட்டுக்கு பாதுகாப்பு என்னது? சிலவங்க சொல்கிறாங்க, அந்த நபருடைய யாருக்கு நான் காசு கொடுக்குறனோ அந்த பார்ட்னருடைய ஏதாவது ஒரு சொத்தில் ஒரு பத்திரமோ ஏதாவது ஒன்று நான் அடமானமாக எடுத்தா அது ஓகேன்னு கேட்குறாங்க. நீங்கள் அடமானமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் அடமானம் எடுத்தால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம்? கடன் கொடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ வியாபாரமாகும், அது அடமானமாக ஒரு பொருளை எடுக்கிறார். சிலவங்க அப்படி பண்ணுறாங்க, அவனுக்கு காசு கொடுக்குறேன், அவன் என்ன உல்டா பண்ணி ஓடிட்டா, அடமானம் வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணுங்க. அப்போ இவர் அடமானம் எடுத்தா வியாபாரத்துக்காக நீங்கள் காசு கொடுத்தீங்க, கடன் கொடுத்துக்கிறீங்க, கடனை திருப்பி எடுக்கிறதுக்கு வழி பண்ணணுமா இல்லையா? அதுக்காக ஒரு அடமான பொருளாக சில பத்திரங்களை சில அக்ரிமெண்ட்டுகளை அடிக்கிறாங்க. இதுவும் தவறு. என்ன பண்ணப்ப தெரிஞ்ச ஆக்களோட வியாபாரம் பண்ணுங்க, தெரிஞ்ச விஷயத்தில் வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு பரிச்சயம் உள்ள விஷயத்தில் வியாபாரம் செய்யுங்க. உங்களோட கண்ணுக்கு எட்டாத, உங்களோட காதுக்கு எட்டாத, உங்களோட அறிவுக்கு எட்டாத சனியன்களுக்கு ஏங்க உள்ளாகுறீங்க? சனியன்களை கொண்டாந்து சங்கத்தில் சேர்க்கக்கூடாதுன்னுவாங்களா? நீங்கள் போய்ட்டு சனியனுடைய சங்கத்துகளில் தானாக சேர்றீங்க. ஏன் சங்கத்துகளில் சேர்றீங்க? உங்கள் கூட்டாளியா யார் இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு நம்பகமான, உங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு மிகவும் தகுதி வாய்ந்த ஒருவரோட கூட்டு சேருங்க. அப்பே ஏமாற்றப்படலாம். அந்த ஏமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்க அந்த வியாபாரத்தில் இன்வால்வ்மெண்ட் நடக்கணும். என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு நீங்க தெரியணும். அப்படி தெரியாத நிலை இருக்குமே ஆனால் நீங்க வந்து வியாபாரத்துக்கு போகாதீங்க. போனால் இப்படி நஷ்டம் வந்தாலும் அதை பொறுப்பெடுக்கிற மனசோட போங்க. பங்குதாரர்களாக சேர்க்கக்கூடியவர்கள் உங்களோடு சேர்ந்து நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையில் சேருங்க. அவர் என்ன தொழில் பண்றாருன்னு பாருங்க. அவருடைய தொழில கடந்த காலம் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்றதை கடந்த காலத்தை வச்சு தீர்மானிங்க. இப்படி தீர்மானிக்காம காசை கொடுத்துட்டு உங்க பாட்டுக்கு ப்ராஃபிட் கேட்டா எடுங்க. அவன் லொஸ்ட்னு கேட்டாலும் வாயை பொத்திட்டு இருக்கணும். அவன் லொஸ்ட்னு சொன்னா எப்படி லாபம் வர்ற நேரத்தில் ஏண்ட பங்கு எவ்வளவு, அவன் பங்கு எவ்வளவு என்ன நீங்க கேட்கலையோ அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் லொஸ்ட் சொல்லிட்டானா எடுத்துட்டு போய்கொண்டே இருக்கணும். அப்ப இதுல ஏமாற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, உண்மையிலே எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்குதா இல்லாத லாபம் கிடைக்குதான்னு தெரியாது. சில நேரம் 5% சொல்லி ஒரு 5000 ரூபாவை தருவான். உண்மையிலே எனக்கு கிடைக்க வேண்டிய லாபம் 10,000 ரூபாவா இருக்கும். 10,000 ரூபா லாபம் கிடைக்கிற நிலையில் நான் 5000 ரூபா எடுத்துறேன்டா, 5000 ரூபாய்க்கு நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். மன் ஹஸ்ஸனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் கிடையாது. யார் ஏமாத்தி மோசடி செஞ்சானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் இட்ட எச்சரிக்கை. இவர் ஏமாற்றப்பட்டாரு, ஏமாற்றுபவனும் ஏமாறுபவனும் எங்களை சார்ந்தவன் கிடையாது. என்னுடைய ப்ராஃபிட் 10,000 இருந்து நான் 15,000 எடுத்துட்டேன்டா, கூடுதலாக எடுத்திருக்கிறேன் அர்த்தம். அப்ப நான் வட்டிக்கு ஆளானேன்னு அர்த்தம். 10,000 எடுக்க வேண்டிய இடத்துல 15,000 எடுத்துட்டேன். 10,000 ரூபாய் உழைப்பு, 5,000 ரூபாய் என்பது மேலதிகமாக கிடைத்த வட்டி என்று ஆகிவிடும். அப்போ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல அக்ரிமெண்ட் போடுற நேரத்திலிருந்து, வியாபாரத்தில் ஈடுபடுறதிலிருந்து, லாப கணக்கு பிரிக்கிறதிலிருந்து எல்லாத்திலையும் மிக தெளிவானவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இல்லாத நிலையில் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. சிலவங்க வீடு கட்டணும் வேண்டுவாங்க. வீடு கட்டணும், எனக்கு வீடு இல்லை, வீடு கட்டணும்ன்றதுக்காக பேங்க்ல போயிட்டு லோன் எடுத்து நடுத்தெருவில் வந்து நிற்கிற காட்சிகளை பார்க்குறோம். வீடு கட்டணுமா, கையில் இருக்கிற காசை சேமித்து வீடு கட்டுங்க. இல்லாத காசை எதிர்பார்த்து வீடு கட்டாதீங்க. வீடு கட்டுறது கொஞ்சம் சிரமமான வேலை. பிள்ளையை கல்யாணம் கட்டிப்பார், பிள்ளையை பெற்றுப்பார், வீடை கட்டிப்பார் என்று சொல்லுவாங்க. வாழ்க்கை உனக்கு தத்துவம் யதார்த்தம் தாத்பரியம் புரிய வேண்டுவாங்க. வீடு கட்டுறது ரொம்ப சிரமமான காரியம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கையில் இருக்கக்கூடிய காசு எது, என்னுடைய சக்தி எது, அதற்கு உட்பட்டு இதை செய்ய முடியுமா முடியாதா, முடியும் என்றால் செய்யுங்க, முடியலண்டா முடியுமான நிலை வரும் வரைக்கும் சேமிங்க. சேமிச்சு கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் செலவு செய்கின்ற நேரத்தில் தேவையில்லாத சச்சரவுகளில் நாங்கள் போய் விழமாட்டோம். இல்லாத கணக்கை பார்த்து, இல்லாத அமௌண்ட்டை பார்த்து நாங்கள் கற்பனையில் இறங்குறதுல தான் நிறைய பிரச்சனை வருது. சாதாரண ஒரு வீடு கட்டுற விஷயத்தில் எப்படின்னா வியாபாரத்தில் எவ்வளோ நுணுக்கமாக இருக்கணும், இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கடா, இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு அரசு ஊழியரில், ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய சேலரியில், எந்த சேலரியில் 12%, 8%, ஏண்ட சேலரியில் 8%, என்னுடைய முதலாளியுடைய எனக்கென்ற ஒரு பங்கு சொல்லி 12% ஒரு 20% என்ன செய்யப்படும், சேலரியிலேருந்து வெட்டுவாங்க. என் பேசிக் சேலரியில் 12% பார்ப்பாங்க. அது யாரு கொடுக்கணும், நான் வேலை செய்கிற நிறுவனத்தில் அதிபர் கொடுக்கணும். 8% என்ற சேலரியிலேருந்தே வெட்டுவாங்க. இப்படி ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ன்றது என் 8%.
அந்த 8% எடுக்கலாமா என்று கேட்டால் அது உங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். அது யார்கிட்ட காசு? அந்த 8% என்பது உங்களுடைய சேலரியில 8%. 1 லட்சம் ரூபா நீங்க சம்பாதிப்பீங்கன்னா மாசத்துக்கு, அவன் மாசம் என்ன செய்யறான்? 8000 ரூபா ஒதுக்குறான். இலங்கை அரசாங்கம் பார்க்குது. தென்னாசிய நாடுகள்ல இந்த வழிமுறை இருக்குது. மேற்கத்திய உலகமும் இதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஓண்ட காசை 1 லட்சம் ரூபா ஓண்ட கைக்கு கொடுத்தா நீ தாறுமாற செலவழிப்பாய், உனக்கு அளவு பார்த்து செலவழிக்க தெரியாம போயிடும். அதனால உன்னுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு 8% நாங்க பிடிச்சு தாரோம். 1 லட்சம் ரூபா சம்பளத்தில் 1 லட்சம் ரூபா தராம 92,000 ரூபாவை தருவான். 92,000 ரூபா எடுத்துட்டு போ, உன்னை 8% தரமாட்டேன், உண்ட காசு தான் நான் தரமாட்டேன்னு அரசாங்கம் சொல்லும். ஏண்ட காசு அவன் தரமாட்டேன்னு சொன்னா, இது வேறொத்தன் தர முடியாதுன்னு சொன்னா சண்டை பிடிச்சி காசு எடுக்கலாம். மண் குத்தில தூணமாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய சொத்துக்காக வேண்டி போராடி அதை எடுத்துக்கொள்வாரோ, அதை அடைந்து கொள்வாரோ, ஷஹீத் ஆகுவாரோ, அவருக்கு ஷஹீத் மரணிப்பாரோ, அவர் ஷஹீத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொத்துக்காக போராடி மரணிக்கலாம், உயிர் தியாகியுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஆனா கவர்மெண்டோட போராடலுமா? சட்டம் என்று வச்சா நிர்பந்தமாகிருமா இல்லையா? சரி பிடிச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. அவன் என்ன செய்யறான்? 55 வயசுக்கு பிறகு உடனே தரமாட்டேன். நீ வேலை செய்யற நிறுவனத்தில் 1 வருஷம் சர்வீஸ் பண்ணி நின்றாலும் சரி, 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி நின்றாலும் சரி, பென்ஷன் எடுக்கிற வர காட்டில் இருந்தாலும் சரி, உன்னுடைய 55 வயசுக்கு பிறகு நீ எப்போ பென்ஷன் போறியோ அந்த டைம்ல ஓம் பேர்ல நான் திறந்து வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல என்ன செய்யும்? அந்த காசை நான் தந்துடுவேன். ப்ரொவிடென்ட் ஃபண்ட் என்று சொல்லி ஒரு ஃபண்ட் ஒன்றை இலங்கை அரசாங்கம் தனியாக ஒரு நிறுவனம் ஒன்று அதை சேர்க்குது. அந்த காசை எடுத்து அவங்க என்ன செய்வாங்க? வியாபாரத்தில் முதலீடுவாங்க. அரச மட்டத்தில் செய்யக்கூடிய சில தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அதில் முதலீடு செஞ்சு அரசாங்கத்துக்கு வருமானத்தை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் ஏன் காசு 8% 55 வயசுக்கு பிறகு என்னை கையில் தந்துடுவான். நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் உங்களோட காசு என்று கையில் தந்துடுவான். இந்த காசை தர்ற நேரத்தில் அவன் 1 வருஷத்தில் தந்த காசா இது கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸில் 8% வீதம் என்னுடைய சம்பளத்திலேருந்து கழிச்சது. கிட்டத்தட்ட கணிசமான ஒரு தொகை இருக்கும். 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, அவங்களோட உத்தியோகத்தை பொறுத்து அந்த அமௌண்ட் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்டா, மாசம் என்கிட்ட இருந்த காசுக்கு வட்டியை சேர்த்துருவான். வட்டியை சேர்த்து, ஏன்டா சேவினா இருக்குதா இல்லையா? சேவின் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி தான். வட்டியை சேர்த்து திரும்ப தர்ற நேரத்தில் இந்த ஓண்ட காசு 2 லட்சம் ரூபா, அதுக்கு சேர்த்த வட்டி இவ்வளவு என்று சொல்லி தெளிவாக ரெண்டையும் சொல்லி கையில் தருவான். செக் கொண்டு தருவான். காசை கையில் உடனே தரமாட்டான், செக் கொண்டு தருவான். அல்லது உன்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். இப்போ ஏன் காசு அமௌண்ட்டும் இருக்குது, வட்டியும் இருக்குது. என்ன பண்றது? எடுக்கலாமா என்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ இதுல என்ன சொல்றோம்டா, நீங்க உங்க காசு தான் எடுக்கணும், வட்டி எடுக்க கூடாது தானே, உங்க காசு தான் எடுக்கணும். ஆனா நீங்க போயிட்டு கேட்குறீங்க, ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தர்ற நேரத்தில், நீங்கள் வேலை செஞ்ச நிறுவனத்தில் அந்த அதிகாரிகள் அதை சைன் பண்ணி தர்ற நேரத்தில் நீங்கள் போயிட்டு ப்ரொவிடென்ட் ஃபண்ட் நாராயண்பேட்டில் அந்த ஆஃபீஸ் வச்சிருக்கிறான், அங்கே போயிட்டு நீங்கள் எடுக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான், நீ உன் காசை எடுக்கணும், அதுக்குரிய வட்டியை எடுக்கணும். நீங்கள் கேட்பீங்க, என் காசை மட்டும் தாங்க, வட்டியை தராதிங்க என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் முடியாது, அப்படி கழிக்கிற முறை வந்து அரசாங்கத்தில் இல்லை, வங்கியில கூட பிரைவேட் நிறுவனம் என்றதுனால மாத்தி கீத்தி அந்த டிரெக்டர்மார்கள் பேசி, பேங்க் மேனேஜர் பேசி ஒரு முடிவு எடுத்துருவான், ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி உடனே ஒரு தீர்மானத்தை எடுத்துருவான். ஆனால் அரசு நிறுவனங்களை தீர்மானத்தை உடனடியாக மாற்ற இயலாது. அவன் பாராளுமன்றத்துக்கு போகணும், அதுக்கெண்டு சட்டம் கொண்டு வரணும், அதுக்கெண்டு அமெண்ட்மெண்ட் போடணும், நிறைய ப்ரொசீடியர் இருக்குது. அதுக்கு தனியாக கவர்மெண்ட் உருவாகணும். இந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை போடுறதுக்கு ஒரு அமைச்சரோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அது ஒரு கோரிக்கையாக முன்வைக்கணும், அதுக்கு சம்மதம் பெறணும். இப்படி நிறைய ஒரு ப்ரொசீடியர் இருக்குது. எனவே அவன் சொல்லுவான், முடியாது, நீ எடுத்து தான் ஆகணும், எடுத்து ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? சில பேர் எடுக்கிறாங்க, எடுத்து திரும்ப பழைய குருட்டி கதவை துரட்டி தான் திரும்ப வட்டி என்ன செய்வாங்க? கக்கூஸ் மேட்டருக்கு போடுவாங்க. திரும்ப கக்கூசு தான் இதுக்கு கேட்கறது பத்துவா. உடனே ஜம்மியத்துலமா இதான் சொல்றாங்க, கக்கூஸ் கட்டு. இவங்களுக்கு கக்கூஸ் கட்டுற டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையை போட்டு கொடுக்குற அரசாங்கத்தில். கக்கூஸ் கட்டுறதுக்கு நலன்புரி சங்கம் ஒன்று அமைச்சா கக்கூஸ் நலன்புரி சங்கம் என்று சொல்லி இந்த ஃபத்துவா வச்ச உலமாக்கள் எல்லாத்தையும் அதில் அதிபர்கள் ஆகி விட்டுறணும். இது கக்கூஸ் கட்டுற ஃபத்துவா. இது என்ன கக்கூஸ் கட்டுற ஃபத்துவா? எனக்கு எடுக்க இயலாத சூழ்நிலை இருந்தால், எடுக்க முடியுமான சூழ்நிலை இருந்தால் நான் ஏன் காசை மட்டும் எடுத்துடணும்? முடியவே முடியாது, எடுத்து தான் ஆகணும் என்று வந்தால் எடுக்கிறோம். எடுத்த பிறகு அது யாருடைய காசு? ஏன் காசு தாங்க. அவன் வட்டி என்று போட்டுட்டான், வேணாம் என்றோம், இல்லை எடுத்து தான் ஆகணும் என்றான். பிரைவேட் இடம் சொல்ற நேரத்தில் மாத்தி கீத்தி, நீ எடுத்தாலும் பரவாயில்ல, எடுக்காட்டியும் பரவாயில்ல, அப்படி நீ காசை வச்சிரு, நீ பேங்க் அந்த காசை ரிட்டர்ன் எடுத்தா ஓகே. ரிட்டர்ன் எடுக்க முடியாதா? என் காசை நான் வித்ட்ரா பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி போட்டுருவேன், யூஸ் பண்ணாம அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடும்.
பிறகு அவன் ஏதாவது பண்ணி எடுத்துருவான். என்னமோ என் அக்கௌண்ட்ல வைக்கிறதுனால அந்த காசு தேம்பி கிடைக்காது, கணக்கில் 8000 ரூபான்னு காட்டும். அவன் ரொட்டேஷன் பண்ணி நான் கேட்குற டைமில் தந்துடுவான். அப்போ நாங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் காலம் பார்ப்பான், ஆளே இல்லை, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுடா, இதான் வாய்ப்புன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி போட்டுருவான். அரசு நிறுவனத்தில் போயிட்டு இபிஎஃப் அந்த உங்களோட இபிஎஃப் கேட்குற இடத்துல நீங்கள் விரும்பினா எடுங்க, விரும்பாட்டி எடுக்கலான்னு சொன்னால் அப்போ ஒன்றும் முதலையும் தர மாட்டேன்டுவான். நீ முதலையும் எடுக்கிறேன்டா எல்லாத்தையும் எடுத்துப்போ, இல்லைன்னா முதலும் கிடையாது போ. ஏன்டா அவன் செக்கில் ஒன்றாதான் எழுதணும், வேறையா பிரித்து எழுதுறதுக்கு அவங்க ரூல்ஸ் இல்லை, அவன் சட்டத்துக்கு உட்பட்டவன். அப்படி வரும் என்றால் எப்போ நான் எடுத்துட்டேனோ எடுக்க முடியும் என்றால் அது என்னுடைய காசு தான், அது நிர்பந்தம், வேற வழி இல்லை. நிர்பந்தத்துக்கு கொடுக்கவும் கூடாது, சாதாரணமாக கொடுக்கவும் கூடாது, நிர்பந்தத்தில் கொடுக்கவும் கூடாது. நிர்பந்தத்தில் கொடுக்கலாம், சாதாரணமாக எடுக்கவும் கூடாது, நிர்பந்தத்தில் எடுக்கலாம். இந்த அளவுகளை புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக கொடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. நிர்பந்தம் என்று வந்தால் கொடுக்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம், வேற வழி இல்லை. போராட்டம் நடத்த பார்க்குறோம், நிறைய முயற்சி செஞ்சு பார்க்குறோம். சட்டத்தை மாற்றுறதா இருந்தால் தனியாக கவர்மெண்ட்டை மாற்றணும், கவர்மெண்ட்டை மாற்றுறதா இருந்தாலும் லேசாக செய்ய முடியாது. அந்த வட்டி காசு இல்லாமல் ஏன் காசை மட்டும் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வழி இல்லை. அது இல்லாமல் தனியாக எடுக்கிறதா இருந்தால் எடுக்க முடியாத சூழ்நிலை. அப்படியா, எடுத்துட்டு போங்க. எப்போ நீங்கள் எடுத்துட்டீங்களோ அது உங்களுக்குரியது தான். அது எல்லாம் கேள்வி கேட்க வேணாம். யாரா ட்ரை பண்ணனா இல்லையா, அதை நான் காசை கையில் எடுத்து யாருக்காவது தர்மம் பண்ண போனா அப்பெல்லாம் கேட்க மாட்டானா, டேய் நீ ஓன் காசு இல்லாமல் அடுத்தவண்ட காசை ஏன் தர்மம் பண்ணாய், நீ ஓன் காசு இல்லாமல் அடுத்தவண்ட காசு எடுத்து ஏன் நீ டாய்லெட் கட்டினாய், இப்படி எல்லாம் கேள்வி கேட்பானா இல்லையா, கேட்பான். அடுத்தவனுக்கு கொடுத்தாலே கேள்வி வரும் என்றால் உனக்கு எடுத்துக்கோ. உனக்கு எடுத்தா அப்ப நீ சொல்லுவாய், நிர்பந்த நிலையில் நான் எடுத்தேன், நிர்பந்த நிலையில் எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்தேன். அடுத்தவனுக்கு கொடுத்தது நிர்பந்த நிலை என்றால் அதை உனக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதான் நிர்பந்த நிலையோட விளக்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா ரீலோட் பண்ற போன் இருக்குது, ரீசார்ஜ் பண்றது, கடன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தானா 30 ரூபா கடன் கொடுக்குறான். கடன் கொடுத்து சர்வீஸ் சார்ஜ் என்று 2 ரூபா எடுக்கிறான். சர்வீஸ் சார்ஜ் என்ன எடுக்கிறானா, நாங்கள் 30 ரூபா கடன் எடுப்போம், 30 ரூபா 50 ரூபா எத்தனை 30 ரூபா தான் நினைக்கிறேன், 30 ரூபா கொடுத்து சர்வீஸ் சார்ஜ் ஒரு அமௌண்ட் எடுக்கிறான். இது வட்டியான்னு கேட்டால் கன்ஃபார்மாக வட்டி தான். என்ன சர்வீஸ் சார்ஜ், நீ 50 ரூபா ரீலோட் கொடுக்கறதுக்கு கார்டு வாங்க போகல, சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது கழிச்சானா, கழிக்கல. அதை நான் கடன் எடுக்கிற டைமில் மட்டும் சர்வீஸ் சார்ஜ், நீ கடன் கொடுக்க போகல அவன் ஃபோனுக்குள்ளே மிதங்கி வந்து அப்படி ஏதாவது சர்வீஸ் பண்ணி கொடுத்தானா, இல்லை நீ ரீலோட் பண்ணுற காசு கொடுத்தா காசு எடுத்தா. அப்போ இந்த விஷயத்தில் ரீலோட் பண்ணுற நேரத்தில் நாங்கள் காசு கொடுத்து ரீலோட் பண்ணால் நோ ப்ராப்ளம். நாங்கள் கடனுக்கு ரீலோட் பண்ணோம் என்றால் நாங்கள் 2 ரூபா காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது வட்டி தான், வட்டி தான், வட்டி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சர்வீஸுக்கு சார்ஜஸ் எடுக்க முடியாது. அந்த மேலே சொன்னே ஒரு பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு பணியாளரை வச்சிருந்தாரு. பணியாளருக்கு அவர் காசு கொடுக்கணுமா இல்லையா, கடனை அறவிடுறதுக்கு பணியாளருக்கு அவர் செலவு கொடுக்கணும், கூலி கொடுக்கணும். அந்த கூலி எல்லாம் சேர்த்து தான் அவர் அறவிட்டாரா, இல்லை. கடன் வந்தாலே சேவை மனப்பாங்கு, சர்வீஸ் பண்ற உள்ளம் இருக்கணுமே தவிர லாபத்தை அடைகிற எண்ணம் கடனுக்கு இருக்கவே கூடாது. அப்ப அதுல ஒரு வட்டி இருக்குது. அடுத்ததா எதுல வருதுண்டா, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல ஒரு வட்டியை போடுறான். இப்ப ஒரு மாசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும், பேமெண்ட்டை கட்டணும். ஒரு மாசத்துக்குள்ள கட்டலண்டா உங்களோட அரியர்ஸ் அமௌண்ட்டுக்கு என்ன பண்றான், வட்டியை அறவிடுறான். இது வட்டியில போகுமா, எப்படி பாவம் ஆகுமான்னு யோசிப்பீங்க. இது பாவம் தான். எப்படி பாவம், நாங்க பாவிச்சதுக்காகத்தான் அவன் பில்லை போடுறான். பில்லை போட்டு ஒரு மாசம் டைம் தரான். என்ன டைம், நாங்க பாவிக்கிற காசு லேட்டாகி கட்டுறோம் என்றாலே கடன் அர்த்தம். அந்த கடனை ஒழுங்கா கொடுத்துடணுமா இல்லையா, கொடுத்துடணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடன் அடைக்கிறதுக்கு ஒரு டைம் தரான். அந்த டயத்துக்குள்ள நீங்க கடனை அடைச்சிங்கண்டா நீங்க தப்பிட்டீங்க, வட்டியை கட்டல. அடைக்க முடியலன்னா அப்ப நீங்க என்ன செய்றீங்க, மீதமுள்ள அந்த அரியர்ஸுக்கு சேர்த்து அடுத்த மாசம் பில்ல அரியர்ஸுக்கு சேர்த்து வட்டியை போட்டு தந்துடுவான். அப்ப வட்டி கட்டுற குத்தத்துக்கு ஆளாவீங்க. இதுல நீங்க ஒரு நியாயமான ஒரு அடிப்படையும் பார்க்கணும். ஒருத்தர் முயற்சி செய்கிறார், அவர் கட்டுறதுக்கு உரிய பாடுகள் கஷ்டங்களை படுறாரு, கட்ட முடியாம போகுது, அவருடைய சக்திக்கு மீறி போகுது. முயற்சி செஞ்சு பாடுபட்டு சிரமப்பட்டு கட்ட முடியாமல் போனால் அப்ப வட்டி கட்ட பிறகு அடுத்த பில்ல கட்டுறாரு. அப்ப அவர் வட்டி கட்டின அந்த குத்தத்துக்கு ஆளாக மாட்டாரு. சிரமப்பட்டு இருக்கிறார், முயற்சி செஞ்சிருக்கிறார். இதே ஒரு தனிநபராக இருந்தால் வட்டி எண்டே ஆகிரும். அரசாங்கம் அறவிடுது, அரசாங்கத்துக்கு சொல்லலாமா, நீ வட்டி போடாம எடு, நீ ஏன் எப்படி பண்றாய், கேட்க முடியாது. இந்த சர்வீஸ் தேவையும் படுது, அத்தியாவசிய ஒரு தேவை. எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் என்றது அத்தியாவசிய தேவைகள் அடங்குறதுனால எங்களுடைய முயற்சியை அடிப்படையாக வைத்து
மனசாட்சியை அடிப்படையாக வைத்து நாங்கள் சரியாக கட்டியிருக்கிறோமா இல்லையான்றது எங்களோட முயற்சியை வச்சு தான் முடிவு செய்யப்படுமே தவிர, எங்களுடைய நீயத்தை வைத்து முடிவு செய்யப்படுமே தவிர, நாங்கள் புறம்போக்கு வாக்கில் இருந்துட்டு போனா போட்டும் என்று இருந்துட்டு பிறகு அரியஸை வச்சுட்டு பிறகு கட்டினோம் என்று சொன்னால் அதில் அப்போ வட்டிக்கு உடந்தையான பாவம் வந்துடும். இல்லைன்னா நீங்கள் முயற்சி செஞ்சு கட்ட முடியாமல் போகுது, பிறகு அரியஸ் வந்து சேருது, அதுக்கு வட்டியை சேர்க்குறான், அரசாங்கம் பலவந்தமாக திணிக்கிறான், வேற வழி இல்லை என்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகுவீங்க. அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து அமையும் என்றது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் வட்டியில் இன்னும் 2 அம்சம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அதை தெளிவுபடுத்திட்டு இலங்கையில் உள்ள வங்கி முறைகள், இஸ்லாமிய வங்கி முறைகளுக்கு நுழைய இருக்கிறோம். அதில் குத்தகைக்கு விடுறது, இந்த குத்தகைக்கு விடுறது சம்பந்தமாக நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு, இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நாளைக்கு பார்த்துட்டு இஸ்லாமிய வங்கி முறைகள் சம்பந்தப்பட்ட தெளிவுகளுக்கு நாங்கள் போவோம். உங்களை கூடுதலாக சிரமப்படுத்த விரும்பவில்லை. இந்த விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஒட்டிருக்கக்கூடிய செய்திகள், இது அல்லாத நான் சொன்ன செய்திகளுக்கு அல்லாத வேறு ஏதாவது தகவல் இருந்தால் குறிப்பிடுங்க. மார்க்க ரீதியாக அதனுடைய நிலை என்னன்றதை கவனித்து தெளிவுகளை வழங்கலாம் என்பதையும் குறிப்பிட்டு கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.